ரெக்கார்டிங். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு 1290வது நிகழ்ச்சி. ஏஐ டூல்ஸ் பத்தி தான் நம்ம பேச போறோம். நிறைய பேசியிருக்கோம், நம்ம ஏஐ டூல்ஸ் பத்தி நிறைய பேசியிருக்கோம். ஏஐ டெவலப்மெண்ட் பத்தி பேசியிருக்கோம். 43ல இருந்து எப்படி ஏஐ டெவலப் ஆச்சு அப்படின்றதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். சதீஷ் பேசியிருக்காரு, பூபதி பேசியிருக்காரு, நான் பேசியிருக்கேன். ஸோ இப்படி பல விஷயங்கள் ஏஐ பத்தி பேசியிருக்கோம். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்ததுல இருந்து இன்னைக்கு பேச போற சப்ஜெக்ட் கூகுளோட ஒரு அப்ளிகேஷன் ஓப்பல் அப்படின்றது. இந்த ஓப்பல் என்னன்னா, இது நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த அப்ளிகேஷன் எல்லாம் நம்ம கோடிங் அடிச்சு, கோடிங்னு தெரியணும், கம்ப்யூட்டர் கோடிங்னு தெரியணும், அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கின்னு அதை வச்சுதான் ரெடி ரெடி பண்ணுவாங்க. அது அந்த மாதிரி எழுதுறவங்களுக்கு தான், ஒரு டெக்னீஷியனுக்கு, ஒரு டெக்னாலஜிக்கல் ஓரியன்ட் பீப்புளுக்கு தான் அதெல்லாம் தெரியும். ஆனா இப்போ வந்திருக்க டூல் பாத்தீங்கன்னா, இது ரொம்ப சர்வசாதாரணமா எதுவுமே தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சதுனா போதும். நம்ம இங்கிலீஷ்ல கமெண்ட் கொடுக்குது, என்ன இது வேணும்னு சொல்றதுக்கு தான் போதும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ஓப்பல், கூகுளோட ஓப்பல் அப்படின்றது. அதை பத்தி தான் இன்னைக்கு சதீஷ் பேசுவாரு. ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருவாரு. நம்ம சில விஷயங்களை ட்ரை பண்ணலாம். எல்லாருக்குமே நம்ம பார்த்தா நம்ம யாருமே டெக்னிக்கலா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, பெருசா தெரிஞ்சுக்கணும். சும்மா நம்ம கம்ப்யூட்டர்ல எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுட்டு இருந்தா போதும். அதை வச்சுட்டு நம்ம பயன்படுத்தலாம். பார்ப்போம் சதீஷ் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்றத. அதுக்கப்புறம் நம்ம கத்துக்கலாம். வாங்க சார், சதீஷ் வாங்க. ஓகே, வணக்கம் சார். வணக்கம். ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல? ஓகே வந்துச்சு. ஓகே, வணக்கம் அனைவருக்கும். ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மைண்ட் யுவர் மைண்ட்ல திரும்ப ஒரு புது டாபிக்கோட பேசுறேன். ஸோ ஸ்டீஃபன் சார் ஆல்ரெடி கேட்டிருந்தாரு, இப்போ வர ஏஜென்டிக் ஏஐ இந்த மாதிரி நிறைய டெவலப்மெண்ட் பத்தி ஏதாவது பேசலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் நிறைய தேடி பார்த்தேன். அதில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் தேவை, கொஞ்சம் கோடிங் நாலேஜ் தேவை, அது மாதிரி ஒரு கேப் இருந்துட்டே இருந்தது. அது நம்ம ஆடியன்ஸ்க்கு நம்ம என்னதான் சொன்னாலும் இது ஒன்று இருக்குன்னு கடந்து போயிடுவாங்க, ஆனா யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா கூகுள் ஒரு புது டூல் லான்ச் பண்ணியிருக்காங்க, ஓபால்னு ஒரு டூல். அந்த டூல் பார்த்துட்டோன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது ஸ்டீஃபன் சார் சொன்னதுதான். இந்த மாதிரி ஏதாவது வந்தா எனக்கு நம்ம மைண்ட் யுவர் மைண்ட்ல பேசணும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி ஒரு டாபிக் வந்துடும். சாருக்கு உடனே எக்ஸைட்டடாகி ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் இந்த வாரத்தில் எனக்கு டேட் கொடுத்தாரு, செவ்வாய்க்கிழமை. ஸோ இப்படி தான் இந்த செஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இப்போ செஷனுக்குள்ளே போகலாம். ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு 2023ல ஒரு பேரண்ட்ஸா என்னையும் ஒய்ஃபையுமே நினச்சிக்கோங்க. எனக்கு ஒரு 5 வயசு பொண்ணு இருக்கு. அவளை நான் என்ரிச் பண்ணணும் அப்படின்னா, நான் என்ரிச் பண்ணணும், எனக்குன்னு ஒரு ஐடியா இருக்கு, அவளுக்கு எஜுகேஷன் சொல்லி தரணும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அதை நான் டெவலப் பண்ணணும்னாலுமே எனக்கு குறைந்தபட்சம் 2 மாத கால அவகாசம் தேவைப்படும். அந்த 2 மாத கால அவகாசம் என்கிட்ட கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆல்ரெடி யாருன்னா இந்த ஆப்பை மொபைல்ல வச்சிருக்காங்களோ, எக்ஸாம்பிள் கான் அகாடமி, இல்ல பைஜூஸ், இந்த மாதிரி என்னென்ன ஆப் இருக்கோ அந்த ஆப்பை போன்ல டவுன்லோட் பண்ணி அவன் ஒரு முறையில சொல்லி கொடுத்துருப்பான். வேற வழி இல்லை, அந்த முறையில தான் என்னோட பிள்ளைக்கும் சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ண வைக்கிற மாதிரி இருந்தது. இது ஒரு 2-3 வருட காலகட்டத்துக்கு முன்னாடி. அந்த மாதிரி பயிலும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஒண்ணு திங்க் பண்றத பாஸ் ஆன் பண்ண முடியல, பட் ஏதோ கிடைச்சதை கொடுக்குறோமே அப்படிங்கிறோம். சரி, இதுதான் இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய டியூஷனுக்கு அனுப்பணும்னு பார்த்தா, டியூஷன் இஸ் நத்திங் பட் ரெப்படிஷன் ஆஃப் வாட் தே டாட் இன் ஸ்கூல். ஸ்கூல்ல என்ன கொடுக்குறாங்களோ அதை திருப்பி டியூஷன்ல சொல்லி தராங்க, 10 வாட்டி எழுத வைக்கிறாங்க. ஸோ அப்ப ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங்கோ இதுனா தூண்டுறதுக்கு நம்ம கிட்ட நிறைய ஐடியா இருக்கு, ஆனா பண்றதுக்கு நேரம் இல்லை. ஸோ இப்போ இந்த நேரத்தை குறைக்கிறதுக்கு குறைச்சிட்டு சீக்கிரமா ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அந்த டைம் 23 காலகட்டத்தில் சாட் ஜிபிடின்னு வந்தது. ஸோ அப்போ அந்த சாட் ஜிபிடியை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒன்று பண்ணினேன். அதை நம்ம இதில் ஷேர் பண்ணேன். ஸோ அதை தான் நான் இப்போ திருப்பி காட்டுறேன் இந்த இடத்துல. ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரு டிக்டேஷன் வேர்டு இருக்கு அப்படின்னா சாட் ஜிபிடியில் டிக்டேஷன் வேர்ட்ஸை அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்லோட் பண்ணோன்னா அதுக்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சிருந்தேன், இது இப்படிதான் எனக்கு வேணும் அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பிரைமரி 1ன்னு கூட இருக்கும், இன்னமும் போனாலும் இது இருக்கும் சாட் ஜிபிடியில். அப்போ என்ன பண்ணுவோன்னா டிக்டேஷன் வேர்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ஒரு வார்த்தைக்கும் தமிழ்ல என்ன மீனிங்,
அதை எப்படி இங்கிலீஷ் ஃபொனட்டிக்ஸ்ல பிரிக்கலாம், அப்புறம் அதோட ஃபன் ஃபேக்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு அப்புறம் அந்த வேர்டுக்கான ஒரு இமேஜை வந்து இது ஜெனரேட் பண்ணும். ஸோ இப்போ இது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகெயின் நான் இங்க மேனுவலா இன்டர்வென் பண்ணணும். நான் வந்து ஈவன் தோ கோட் அடிக்கலைன்னா கூட நான் மேனுவலா வந்து அடுத்து இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு நிறைய வேலை பண்ண வேண்டியதா இருக்கு. சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் நிறைய பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்டு வந்துருச்சு, அப்புறம் அதோட இமேஜ் ஜெனரேட் ஆயிருக்கு. இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரும். ஸோ அப்போ ஒரு ஒரு வேர்டாக வரும். அப்போ ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கொஸ்டின் கேட்கலாம். இந்த மாதிரி போகும். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது ஒரு கதை கிரியேட் பண்ணும். ஸோ இதுதான் இந்த கதை. இந்த கதையை என் பொண்ணு படிக்கும்போது என்னென்ன டிக்டேஷன் வேர்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு புரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ண இதை வந்து நம்ம எம்ஐஎம் தளத்தில் பண்ணியிருக்கோம். இது அங்கே இருக்கு. ஸோ அதுவே கடைசியில் எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் தரும். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை நான் டவுன்லோட் பண்ணி அவள்கிட்ட கொடுக்கணும், அவள் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் திருப்பி அப்லோட் பண்ணி நான் ஆன்சர் கரெக்டா என்னன்னு வாங்கணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதுல எக்கச்சக்க மேனுவல் ஸ்டெப்பு, நிறைய வேலை. இங்க வந்து நீங்க நிறைய ஆல்டர் பண்ண வேண்டியது இருக்கும், கொஞ்சம் தெரிய வேண்டியது இருக்கும். ஸோ நிறைய மேனுவல் இன்டர்வென்ஷன் இது இது இருக்கனால ரொம்ப கன்வீனியன்ட்டா இல்லை. இப்போ இதை நான் பண்ணணும்னா நானும் என் குழந்தை பக்கத்துல உட்காந்து இருக்கணும். அப்படிங்கிறப்ப இது ஒரு இடையூறா இருந்தது. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஃபைன் டியூன் பண்ணி இதை ஒரு ப்ராசஸாக மாற்றி என் பொண்ணு ஃபாலோ பண்ணிட்டு வந்தா. பட் ஸ்டில் நான் அதை உட்காரணும், இதை அலோகேட் பண்ணுங்கிற ஒரு நேர பளு இருந்தது. ஸோ இப்போ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எனக்கு ரெண்டாவது குழந்தை பிறந்துருச்சு. என் ஒய்ஃப் கம்ப்ளீட்லி பிஸி. எனக்கு ஆஃபீஸ்லேயும் இப்போ நிறைய வேலை பளு. இப்போ ரீசெண்டாக அவளுக்கு வந்து டெய்லி ஸ்பெண்ட் பண்ணுற 1 hour என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஓவர் எக்ஸாஸ்டட். ஸோ அப்போ இந்த டயத்தில் எனக்கு இருக்கிற எஃபிஷியன்ட் டைம் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே. அப்போ அந்த டைம்ல என்னென்னா எஃபிஷியண்டா பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேடிட்டு இருக்கும்போது இந்த ஓபால் வந்து கண்ணில் பட்டுச்சு. ஸோ இந்த ஓபால் மூலமா நம்ம ஆப் ஜெனரேட் பண்ணலாம். யாருக்கும் கோடிங் நாலேஜ் தேவையில்லை, ஒரு ஐடியா மட்டும் இருந்தா போதும். எல்லாருக்கும் ஒரு ஐடியா மட்டும் இருந்தா இந்த கோடிங் பண்ணலாம். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு 3 விளக்கங்கள் கொடுக்க விரும்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப சாட் ஜிபிடி, ஜெமினை, கிளாட் இப்படி என்னென்ன பேசுறீங்களோ இதெல்லாம் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐன்னுவாங்க. இது கூட நீங்க சேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் இன்னொன்னு ஒன்று இருக்கு, அது வந்து ஆட்டோமேஷன் அப்படின்னுவாங்க. ஸோ ஆட்டோமேஷனுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏடிஎம்ல போறீங்க, உங்க டெபிட் கார்டு போடுறீங்க, 200 ரூபாய் வேணுங்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்கா விட்ரா பண்ணி வந்து கொடுத்துது. இது ஆட்டோமேஷன். ஓகே, இப்போ இது வந்து ப்ரீ டிஃபைன்டு அல்காரிதம், அது அப்படியே ஒர்க் ஆகும். இப்போ மூணாவதா புதுசா ஒன்று வந்திருக்கு, இதை தான் ஏஜென்டிக் ஏஐங்கிறாங்க. இந்த ஏஜென்டிக் ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஆட்டோமேஷனையும் இந்த ஜெனரேட்டிவையும் சேர்த்து விட்டுரும். ஓகேவா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க பேங்க் ஆஃப் பரோடால போய் எடுத்தீங்கன்னா, பேங்க் ஆஃப் பரோடாவோட அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கும். இப்போ நீங்க ஏஜென்டிக் ஏஐ ஆட்டோமேஷன் பண்ணி காமன் ஏடிஎம்னு ஒன்று பண்ணிட்டு, நீங்க அந்த ஏடிஎம்ல போயிட்டு எல்லா பேங்க்கும் இப்போ நீங்க 5 பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா, அந்த 5 பேங்க்கும் அங்க வந்துரும். நீங்க அந்த பேங்க்குக்கு போயிட்டு வர மாதிரி கொஞ்சம் டைனமிக்கா பண்ற மாதிரி இருக்கும். பிளஸ் நீங்க அதுகிட்ட கேள்வி கேட்கலாம். எப்படி கேள்வி கேட்கலாம்னா, எனக்கு லாஸ்ட் 1 மாசத்துல நான் வந்துட்டு கிராசரிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணேன், இதுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட் தரும். ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஏஜென்டிக் ஏஐ. ஓகே, ஸோ இப்போ இந்த ஏஜென்டிக் ஏஐ வச்சு இப்போ இண்டஸ்ட்ரி என்ன பண்றாங்க அப்படின்னா ரெண்டு சொல்றாங்க. ஒன்று வந்து லோ கோட், இன்னொன்று வந்து நோ கோட். லோ கோட்னா என்ன அப்படின்னா டெவலப்பர் மட்டும் தான் பண்ண முடியும். திரும்ப கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரிஞ்சவங்க அவங்க ஒன்று எடுத்துருவாங்க, இது நிறைய கோடு கொடுத்துரும், அதை தூக்கி ஒரு இடத்துல போட்டுட்டு ஒர்க் பண்ணலாம். நோ கோடுங்கிறது தான் நம்மள மாதிரி காமன் ஆடியன்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸும் தெரியாதவங்க யூஸ் பண்றது தான் நோ கோட் பிளாட்ஃபார்ம். அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் தேவையில்லை, கோடிங் நாலேஜ் தேவையில்லை, ஜாவா எழுதணும் தேவையில்லை, இது என்ன அது என்ன நீங்க யோசிக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவை ஒரு ஐடியா. அந்த ஐடியா இருந்தால் நீங்க இந்த நோ கோட் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஒரு ஆப்பா ஜெனரேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு கிரவுண்ட் இன்ட்ரோடக்ஷன். ஸோ இப்போ நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஓபால்ங்கிற சைட். ஓகே, ஒரே நிமிஷம் இருங்க. I'll go again ஓபால் ஹோம் பேஜ். நான் அப்புறம் இந்த லிங்க் வந்து நான் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஸோ இதான் ஓபால். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஓபால் எக்ஸ்பெரிமெண்ட்னு இருக்கான். ஏன் எக்ஸ்பெரிமெண்ட்னு விட்டுருக்காங்க அப்படின்னா இது வந்து அவங்க இன்னும் வந்து டெஸ்டிங் ஃபேஸ்ல தான் இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணட்டும். இதுல சில இது பக் இருக்கு, அதையும் நான் இன்னைக்கு காட்டுறேன் என்ன மாதிரி பக் இருக்குன்னு. எரர்ஸ்னா இஷ்யூஸ்லாம் இருக்கு, பட் இருந்தாலும் இது கொடுக்கக்கூடிய அவுட்புட் வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க ஐடியாவை ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஓபால்லே இருக்கு. ஓகே, ஸோ இவங்களே ஆல்ரெடி ஆப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஒரு ஆப் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் வித் யூடியூப். ஸோ இப்போ இதுதான் வந்து
அவங்க கொடுத்த ஆப் இது. இது நான் அப்புறம் சொல்றேன் என்னென்ன ஆப் வந்து இந்த மாதிரி ஜெனரேட் பண்ணிடுச்சு ஆல்ரெடி. லேர்னிங் வித் யூடியூப் அப்படின்னு இந்த ஆப் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு வீடியோ பாக்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஸ்டீஃபன் சார் வந்து சைக்காலஜி லெசன் எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து கொஸ்டின் பேப்பர் ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் வைக்கணும்னு வச்சாருன்னா அவருக்கு வேலை. அதுக்கு பதிலா ஷேர் பண்ண ஒரு வீடியோ எடுப்போம் நம்ம. ரீசெண்டா அவர் பேசின ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போம். ஓகே, மாஸ் சைக்காலஜின்னு இருக்கு. இதை எடுத்து ஓகே இந்த இருக்கு. ஸோ இந்த ஓபாலில் போயிட்டு ஆட் யூடியூப் யூஆர்எல் அதை இன்சர்ட் பண்ணிடுறோம். அதுதான் இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து அந்த வீடியோவை பத்தி புரிஞ்சுக்குது. ஸோ இதுதான் அது ஏஐ இன்ஜின் ப்ராசஸ் பண்ணுது. அந்த வீடியோவை பத்தி புரிஞ்சுக்கிட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு அவுட்புட் தரும். அந்த அவுட்புட் தரதுக்குள்ள இது என்னென்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். ஸோ இப்போ இந்த ஆப்ல வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூடியூப் யூஆர்எல் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வீடியோ டிரான்ஸ்கிரிப்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அந்த கண்டென்ட்டை வந்து அனலைஸ் பண்ணிட்டு ஒரு குவிஸ் ரெடி பண்ணிட்டு அந்த குவிஸை டிஸ்ப்ளே பண்ண சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு இன்னும் திரும்பவும் தோணும், ஐயோ இந்த டப்பானா நான் போடணுமா அப்படின்னு. தேவையில்லை, இந்த டப்பா கூட நம்ம போட தேவையில்லை சார். அதுவும் நான் உங்களுக்கு வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டு காட்டுறேன் அடுத்து. ஓகே. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ இப்போ நானும் பூபதியும் என்ன பண்ணோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன்ல, சாட் ஜிபிடியில் மேனுவலா டிக்டேஷன் வேர்ட்ஸ் கொடுத்து நிறைய பண்ணோன்னு. அதை கொஞ்சம் இந்த ஆப் மூலமா மாற்றணும். ஸோ இப்படி தான் நம்ம ப்ராம்ப்ட் கொடுக்கணும். ஸோ இப்போ இதுக்கு டைட்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஆப் ஃபார் லேர்னிங் டிக்டேஷன் வேர்ட்ஸ். மொதல் இன்புட் என்ன அப்படின்னா, டிக்டேஷன் வேர்ட்ஸை வந்து நாங்கள் கொடுப்போம். பிடிஎஃபாக கொடுப்போம், வேர்ட் ஃபைலாக கொடுப்போம், இல்லை மேனுவலாக டைப் பண்ணுவோம், நீ எடுத்துக்கோ. அப்புறம் இந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல, இதை நீங்க எந்த காமிக் கேரக்டர், குழந்தைங்க தானே, ஸோ குழந்தைங்களுக்கு பெப்பா பிக் பிடிக்கலாம், அப்புறம் சோட்டா பீம் பிடிக்கலாம். அது மாதிரி எந்த அவங்களுக்கு பிடிக்குமோ அந்த கேரக்டர் வாங்கிக்கணும். அப்புறம் டார்கெட் ஆடியன்ஸ், ஆடியன்ஸ் வந்து 6. எந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன், அப்புறம் அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, அவங்களோட மதர் டங், இந்த மாதிரி கொடுத்துட்டோம். ஸோ இப்போ என்னன்னா, இந்த ப்ராம்ப்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொல்லியிருக்கோம்னா, நாங்க ஆப்புக்கு என்ன இன்புட் தருவோம்னு சொல்லிட்டோம், டார்கெட் ஆடியன்ஸ் சொல்லிட்டோம், நம்ம எந்த ஊருன்னு சொல்லிட்டோம், அவங்களோட இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி, அப்புறம் மதர் டங்கும் சொல்லிட்டோம். ஓகே. இப்போ அந்த ஆப் எப்படி இருக்கணும்னு சொல்றோம். இப்போ நான் கொடுத்த வேர்டை நீ எடுத்துட்டு அதுக்கு ஃபானிக்ஸ் அண்ட் ஃபொனட்டிக்ஸ் பேஸ்ட் லிட்டப் கொடுக்கணும். அப்புறம் ஒரு சிம்பிள் ரீட் டு ஸ்டோரி பண்ணு. அந்த இன்புட் 1 அண்ட் இன்புட் 2 வச்சு ஏஜ் அப்ராப்ரியேட்டா சின்ன சின்ன சென்டென்ஸ் வச்சு ஒரு ஸ்டோரி பண்ணு. அப்புறம் ஹைலைட்டட் டிக்டேஷன் வேர்ட்ஸ், முடிஞ்சா அதை சைஸ் இன்க்ரீஸ் பண்ணு, கலர் பண்ணு. இதுக்கப்புறம் ஒரு ஃபன் எக்ஸசைஸ் கொடு. அந்த ஃபன் எக்ஸசைஸ்ல அவங்கள வந்து ஆன்சர் பண்ண வை. கீப் த ஃபார்மேட் ரொம்ப சிம்பிளா, ரொம்ப ஹையாவும் சிம்பிளா ஒரு இது பண்ணிட்டு அந்த அவுட்புட் இது பண்ணிக்க சொல்லலாம். ஸோ அவுட்புட் ஃபார்மேட் வந்து காமிக் ஸ்டைலில் இருக்கணும்னு சொல்லிட்டோம், ஸ்டோரி அப்புறம் கொஸ்டின்ஸு. இதுக்கு வந்து ஒரு நோட் கொடுத்தோம். இந்த நோட் ஏன் கொடுத்தோம் அப்படின்னா, சில சமயம் அது ரொம்ப நேரம் எடுக்குது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியாது. அதனால நாங்கள் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, டோன்ட் டேக் அந்த எல்எல்எம் போயிட்டு வர்றதுக்கு 30 செகண்டுக்கு மேலே வச்சுக்காத, அதே சமயம் ரொம்ப டீப் திங்கிங் பண்ணாத, முடிஞ்ச அளவுக்கு 45 செகண்ட்ஸ்ல அவுட்புட் கொடுன்னு ஒரு நோட் அடிஷனலாக ஆட் ஆன் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் நம்ம திங்க் பண்ண வேண்டியது. ஸோ அதனால தான் இதை வந்து நான் லோ கோடுன்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு புரிதலோட எப்படி இருக்கு, இது வந்து நாங்கள் இன்னும் இந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்தா பெட்டரா பண்ணும். நம்ம சிம்பிளா 3 லைன்லையும் கொடுக்கலாம், நம்ம ஐடியா என்ன தோணுதோ அது அப்பயும் அது ஜெனரேட் பண்ணி தரும். நான் ஜெனரேட் பண்ணாதுன்னு நான் சொல்லல. பட் இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சார் இது உங்க வீடியோ கொடுத்தேன்ல சார், மாஸ் சைக்காலஜி, அதோட அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதான் உங்க வீடியோ. நீங்க என்னென்ன வீடியோவில் என்னென்ன சொல்லியிருக்கீங்களோ அந்த டாபிக் எல்லாம் பிரித்து சம்மரைஸ் பண்ணி டப்பா டப்பாவை போட்டு கொடுத்துச்சு சார். ஸோ இப்போ நான் நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க வீடியோவை நான் ஃபுல்லாக பார்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த கண்டென்ட் மட்டும் நான் ரீட் பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கலாம் ஒரு ஒரு வாட்டியும், அது கொடுத்துருச்சு. இது நான் ஒழுங்காக படிச்சிருக்கேனா அப்படிங்கிறதுக்கு ஒரு குவிஸும் கொடுத்துருச்சு. ஸோ அக்கார்டிங் டு த வீடியோ, வாட் இஸ் த பிரைமரி ஃபோக்கஸ் ஆஃப் மாஸ் சைக்காலஜி. ஸோ இப்போ நம்ம அந்த இதை ஒழுங்காக படித்தோம்னா இந்த ஆன்சர் ஒழுங்காக பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் சும்மா சொல்கிறேன் பாருங்க, இன்கரெக்ட். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டா அது ஆன்சர் அவுட்புட் சொல்லும் 4/6. ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப சிம்பிள். நான் உங்க வீடியோ மட்டும் தான் கொடுத்தேன், அது எனக்கு அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருச்சு, குவிஸ் பண்ணிடுச்சு. இவ்வளோதான் சார்.
இந்த ஆப் பண்றதுக்கு அவ்வளவுதான். ஸோ இந்த ஆப்ல போயிட்டு நம்ம ஜாலியா என்ன வேணா பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஓபால்ல இருந்த ஒரு ஆப். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண ஆப். ரொம்ப பிடிச்சி போச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆப் தான் நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, எங்கடா போச்சு? நான் ஒரு ஆப் பண்ணேன். இதுதான் என்னோட மாமியார் சொன்ன ஆப். மதியம் சொன்னாங்க எனக்கு. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய சாமி பாட்டு பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த பாட்டை திருப்பி பாடணும்னா லிரிக் வேணும். அது தேடி தேடி எனக்கு கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னாங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் பாட்டை கொடுத்துடுறேன், என்ன மொழியில வேணும்னு சொல்லிடுறேன், எனக்கு அந்த லிரிக் எல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடுப்பா அப்படின்னாங்க. அப்ப இதுக்கு நான் வெறும் சின்ன ப்ராம்ப்ட் அவங்க என்ன சொன்னாங்களோ அப்படியே தான் டைப் பண்ணேன். அதுவே பாத்தீங்கன்னா யூடியூப் யூஆர்எல், லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், லிரிக்ஸ் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நான் அவங்க கொடுத்த ஒரு பாட்டு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அவங்க வந்து கண்ணன் வருவான்னு ஒரு தமிழ் பாட்டு சொல்லியிருந்தாங்க. சரி, இதுவே இருக்கட்டும். இப்போ அது திங்க் பண்ணும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும் சார் எல்லாத்துக்கும். ஸோ இந்த ஒரு ஆப். பட் ஐ எம் கம்மிங் பேக் டு வாட் வி டிட் சார். அந்த ஓகே. ஸோ இதுதான் நாங்கள் சொன்ன அந்த ஆப் சார். நாங்கள் இன்புட் கொடுத்தோமா, டிக்டேஷன் வேர்ட்ஸ், காமிக் கேரக்டர், ஜெனரேட் காமிக் ஸ்டோரி, ஜெனரேட் இன்ட்ராக்டிவ் இது, அப்புறம் வெப் பேஜ் கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்கும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கார்ஃபீல்டு கொடுத்துருந்தேன். ஸோ கார்ஃபீல்ட் பற்றி வந்துருச்சு. ஸோ ஐ வில் ஷோ யூ எக்ஸாக்ட்லி. அந்த ஆப் ஃப்ரெஷ்ஷாக நான் ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஓகே. ஸோ அந்த இன்புட் கொடுத்தோன்னே எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு சார். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஐ எம் கோயிங் டு கிவ் சேம் அந்த ப்ராம்ப்ட் நீங்க பார்த்துட்டீங்க அதே மாதிரி. ஸோ கேட்டு, பேட்டு, ஹேட்டு, பேட்டு, அப்புறம் ரேட் இது கொடுத்துட்டேன். அப்புறமேட்டு என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சது பெப்பா பிக்கு. மேபி இந்த வாட்டி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சோட்டா பீம்னு கொடுத்து பார்க்குறேன். நான் ட்ரை பண்ணல, எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதுவும் திங்க் பண்ணட்டும். ஸோ இப்போ லிரிக் ஃபெரிக்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை கொடுத்துருச்சு. ட்ரெடிஷ்னல் அல்லபி, வா 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 கண்ணன் வாடா கண்மணி வாடான்னு. நீங்க சிலது தப்பு இருக்கும், நீங்க பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ இப்போ இதை நான் எடுத்துட்டு என்ன பண்ணுவேன்னா, இதை நான் அப்படியே காப்பி பண்ணிட்டேன்னா நான் பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துருவேன். ஸோ இது எனக்கு மத்தியானம் கொடுத்தாங்க. அவங்க இது மாதிரி ஒரு 20 சாமி பாட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க. அதுக்கு இதை நான் பண்ண போறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்க யார்கிட்டயே போய் கெஞ்சணும். இப்ப என் மாமியார் ஏதாவது சொல்லுவாங்க, எல்லார்ட்டையும் போய் கெஞ்சணுமா எனக்கு இது தெரிலங்கிறனாலன்னு. இப்ப இந்த இதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்களே பண்ணிடலாம். என்ன வேணுமோ எந்த ஐடியாவோ. இப்ப இந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ, ஆல் யூ நீட் இஸ் டு ப்ரிப்பேர் திஸ் ப்ராம்ப்ட். இதை பண்ணி உள்ள கொடுத்துட்டீங்கன்னா வந்துடும். ஸோ இப்போ நான் ஸ்டீஃபன் சார் சொன்ன எக்ஸசைஸ் ட்ரை பண்ண போறேன். சார் உங்க எக்ஸசைஸ் வந்து கவுண்ட் நம்பர் ஆஃப் வீடியோஸ் அண்ட் வியூஸா சார்? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார். ஸ்டீஃபன் சார், ஸ்டீஃபன் சார் மியூட்ல இருக்கீங்க. மைண்ட் சார் யுவர் மியூட்ல மைண்டோட இருக்கீங்க. கம்ப்ளீட் வீடியோ, அதுல வந்து யார் யாரு என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்றத ஒரு லிஸ்ட்டுக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துடணும். யார் யாரு? ஓகே, அது வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனதான் நினைக்கிறேன். ஏன்னா ஈச் பர்சன் நேம் நீங்க கொடுத்திருக்க மாட்டீங்க எங்கேயும் வீடியோ லிஸ்ட்ல. கொடுத்துருக்கோம். கொடுத்திருக்கீங்களா? சரி, ஓகே, அதை நீங்க செக் பண்ண. போடுங்க, என்ன வருதுன்னு பார்க்கலாம், எங்க பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, ஓகே. ஸோ ஒண்ணு ஆப் ஃபார் அது ஒண்ணு. ரெண்டாவது அதனுடைய லிங்க் கிடைக்கும். லிங்க்னா சார்? அதனுடைய யூஆர்எல். ஓ, ஓகே ஓகே. எவ்ரி வீடியோ டைட்டில் அண்ட் லிங்க் உங்களுக்கு ஆமா, வேணும், கரெக்டா? டைட்டில் அண்ட் யூஆர்எல். ஓகே ஓகே ஓகே. நான் இது மாதிரி பண்றேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சிம்பிள்ல இருந்து காம்ப்ளெக்ஸ் போறேன். ஆமா ஆமா. ஆப் ஃபார் ஃபெச்சிங் ஆல் வீடியோ டைட்டில்ஸ் அண்ட் லிங்க்ஸ் ஃப்ரம் யூடியூப் சேனல். ஓகே. இன்புட் ஒன் யூடியூப் சேனல். ஓகே. இன்புட் டூ நம்மளுக்கு கிடையாது. ஓகே. டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 18+.
ஜாகிரபி சென்னை. இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் ரெடிமேடா நீங்க டைப் பண்ணி வச்சிருந்தா? இது நாங்க ப்ரிப்பேர் பண்ண ப்ராம்ப்ட் சார். ஓகே. நீங்க சிம்பிள் இங்கிலீஷ் கொடுத்தா கூட வரும் சார். இது நாங்க புரியுது. கொஞ்சம் கொஞ்சம் ஃபைன் கிரைன் பண்ணி கொஞ்சம் பெட்டர் பண்ணி வச்சிருக்கோம். இது கொடுத்தா கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே நல்ல ஆப் வருது. என்ன பிரச்சனைன்னா இப்ப டிஸ்பிளேல ரொம்ப சின்ன சின்னதா இருக்குது. நாங்கெல்லாம் ட்ரை பண்ணாதான் தெரியும். ஓ, நான் அப்புறம் உங்களுக்கு நான் குரூப்ல போட்டுறேன் சார். ஏன்னா இது வந்து நாட் ரீடபிள். ஓ, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வரேன், என்ன பண்ணலாம்னு சொல்றேன் நான். முன்னாடியே சொல்லிருக்கலாம் சார். நான் எனக்கு மட்டும்தான் நினைச்சது சொல்லல. ஓ, நீங்க சொல்லிருக்கலாம். இப்ப புரியுதா சார் ஃபாண்ட்? ஆ, ஆ. ஓகே, ஓகே. ஸோ இங்க இருக்கிறத நான் அப்படியே நாங்க மாத்திருங்க சார். இன்புட் வந்து யூடியூப் சேனல், ஒரு இன்புட் தான், அதனால இன்புட் ஒன் இன்புட் மட்டும் போதும். டார்கெட் ஆடியன்ஸ் வந்து 18+. ஜாகிரபி இங்கிலீஷ் பிகினர், மதர் டங் தமிழ், நான் இங்கிலீஷ். இது ஆக்சுவலா தேவையில்ல, பட் ஸ்டில் வி கேன் ஹேவ் இட். ஓகே. ஸோ இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா, ஓகே, fetch all videos in the channel, get the சேனல் நேம் மென்ஷன் பண்ணிட்டீங்களா சதீஷ்? channel name input மேம். டைனமிக்கா இருக்கட்டும் ஆப்ல இது. ஸோ நான் இன்புட் யூடியூப் சேனல் வாங்கிக்கும். நாளைக்கு இப்போ என்ன, நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, அமுதாவும் ஒரு சேனல் இல்ல, வச்சிருக்காங்க, இது வந்து ஜெனரலா ஆப் வந்துரும் இது. அதுக்கப்புறம் நம்ம அங்க நேம் நேம் கொடுக்கும். இன்புட் வந்து யூடியூப் சேனல் கொடுத்துக்கலாம் மேம். ஆமா, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் அமுதா மேம், பிரசன்ன லட்சுமி மேம் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல, யூஆர்எல் ஆஃப் வீடியோ. யூஆர்எல் வந்து எங்கிட்ட நான் லிங்க்னே போடுறேன், அதான் எல்லாருக்கும் தெரியும். லிங்க் ஆஃப் த வீடியோ. ஓகே. Generate the table of video title, link, serial number. சொல்லிக்கினே டைப் பண்ணுங்க. Sorry, okay. Generate the table of serial number, video title and link. Provide an option to download in Excel. கடைசியா keep the format in simple elegant way. No interactive app as I need to download and take print out. Output வந்து இது கிடையாது. Output வந்து table format of the title and the link. அவ்வளவுதான் சார். ஸோ இப்போ இதை வந்து நான் அது கொடுக்க போறேன். காப்பி பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஐம் கோயிங் டு கிரியேட் எ நியூ. ஸோ இப்போ இந்த ஒபால் டைட்டில் நான் கொடுத்துருவேன். நீங்கள் உங்களோட கூகுள் மூலமாக லாகின் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ண ப்ராம்ப்ட் இங்கே கொடுத்துட்டேன், அவ்வளோதான். இது எந்த லாங்குவேஜ்லயும் வருதா? தமிழ்லயும் வருதா? தமிழ்லேயே வரும் சார். இப்போ தானே நான் அந்த வீடியோ தமிழில் காமிச்சேன். ஓகே, ஓகே. இல்ல, அவங்க கேட்டது, சார் கேட்டது வந்து ப்ராம்ப்ட் வந்து தமிழ்ல கொடுக்கலாமா? கொடுக்கலாம், கொடுக்கலாம் சார். ஆ, ம். நான் ப்ராம்ப்ட்ல ஒன்று தப்பா யூஸ் பண்ணியிருக்கேன், அது எனக்கு கரெக்ட் பண்ண சொல்லுது. ஓகே சார், நீங்க கேட்ட கேள்வி நான் சொல்லு. ஓகே. இதுகிட்ட சில டூல்ஸ் இல்லையா சார், அதனால இது மாத்த சொல்லுது. நான் இதை சரி பண்றேன் இருங்க. கெட் வீடியோ டைட்டில், ஜெனரேட் டேபிள். ஸோ இந்த 3 4 5 வந்து நான் தூக்குறேன்.
நான் எரர் காமிக்குது. எரர் காட்டுது. அது எரர் காட்டல, ஏதோ சொல்லுது, வார்னிங் மாதிரி சொல்லுது. டூல்ஸ் இது கிட்ட அந்த டூல்ஸ் இல்லையா சார் யூடியூப்ல இருந்து ரீட் பண்றதுக்கு, ஓகே, அந்த லிஸ்ட் ஆஃப் வீடியோ எடுக்கிறதுக்கான, அதை தான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒரே ஒரு இது மட்டும் மென்ஷன் பண்ண will it be having லைக் இப்போ ஒரு பர்டிகுலர் யூடியூப் சேனல்னு அதுதான் கொடுத்துருக்கேன் இல்ல யூசர் இல்ல ப்ரொவைடட் இதான் யூடியூப். இது வந்த பிறகு அதுக்கப்புறம் பர்டிகுலர் யூடியூப் சேனல் போட்டோம்னா அது ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம். ரெடிமேடா பண்ணி வச்சுக்கிட்டு. மைண்ட் யுவர் மைண்ட்னு மத்தன தனியா போட்டா. ஓகே, நான் வேற ஏதாவது போடுறேன் சார் இதுக்கு பதிலா. ஆமா, ஓகே, வேற ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. இப்போ இது என்ன பண்ணலாம்னா, இது என்ன சொல்லுதுன்னா an app that takes a list of YouTube videos input and extract. ஓகே, இப்போ என்ன சொல்லுதுன்னா லிஸ்ட் ஆஃப் யூடியூப் வீடியோ ரோல்ஸ் எடுத்து அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டைட்டில் அண்ட் லிங்க் கொடுக்குதான். ஆ, ஓகே, அது வேணா நான் மாத்துறேன். ம். ஆ. அது டோட்டலா யூடியூப் சேனல்ல இருக்கிற மொத்த வீடியோக்கு லிஸ்ட் பண்றதுக்கு அந்த செகண்ட் இது நீங்க கொடுத்த ப்ராம்ப்ட்ல மைண்ட் யுவர் மைண்ட்னு கொடுத்தா ஒருவேளை அப்படி வருமா? வரும்னு நினைக்கிறேன், நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் மேம். ஃபர்ஸ்ட் நான் இது கொடுத்த சஜஷன் ட்ரை பண்றேன் மேம். யூசர் ஓகே. ப்ரொவைடட் லிஸ்ட் ஆஃப் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு. அது இது மெனி நம்பர் இருக்கும்ல யூடியூப்ல, ஹண்ட்ரட்ஸ் ஐ மீன் thousands ஆஃப் பீப்புள் would be using இல்லமா? ஆமா, அதனால இது இந்த மாதிரி சொல்லுது. இதை நான் ட்ரை பண்றேன். List. இது என்னமோ ஒத்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஐடியா. அது வந்து உங்களுக்கு சஜஷனும் கொடுக்குது, அதை பார்த்து நம்ம ரிஃபைன் பண்ணிட்டே போகலாம். அஸ் ஐ செட், இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட். இப்பதான் ஒரு கிண்டர் கார்டன் பேபி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஐடியாஸ்க்கு வந்து அது திணறுது, பட் சிம்பிள் ஐடியாஸ் இப்போ பண்ணுது. ஸோ இப்போ நம்ம இது ஒரு சிம்பிள் ஐடியா இங்கே கொடுத்துருக்கோம்ல, ஸோ இப்போ இது ஆல்ரெடி கொடுத்துருச்சு வீடியோ லிஸ்டர்னு. ஸோ லெட்ஸ் ட்ரை அவுட் திஸ் ஒன் சார். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், இங்க போயிட்டு இதுவே 1000 இருக்கணுமே. என்ன சார்? இதுவே 1000க்கு மேல இருக்கணுமே. அந்த இவ்வளவு இப்ப கரெக்ட் வந்தது கரெக்ட் சார். அதுதான், அது வந்து அந்த அதுக்கு வந்து ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி வந்து இதுக்கு ஆக்சஸ் இல்லை அப்படிங்கிறாங்க. ஒரு சேனல் லிஸ்ட் கொடுத்தா எல்லா லிஸ்ட்டும் எடுக்கிறதுக்கு ஒரு லைப்ரரி இருக்கும். அந்த லைப்ரரி இந்த ஓப்பல் ஆப்புக்கு ஆக்சஸ் கிடையாது அப்படிங்கிறாங்க. அதனால அது அவங்கள இப்படி மாத்தி கொடுக்க சொல்லியிருக்கு. ஸோ அதே அவரோட ஐடியா தான். ஸோ இப்போ நான் யூடியூப் லிங்க் மட்டும் கொடுத்தா அது டைட்டிலும் லிங்க்கும் ஜெனரேட் பண்ணி தரும். பட் ஆக்சுவலி ஸ்டீஃபன் சார் சொன்ன ஐடியா தான் யூஸ்ஃபுல்லான ஐடியா. ஏன்னா எல்லாருக்குமே அந்த வேலை இருக்கும், சேனல்ல இருந்து லிஸ்ட்டுக்கு ஒரு ஜெனரேட் பண்ணி எல்லாருக்கும் கைட் பண்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம இந்த காமிக் கொடுத்தோம்ல, அதுக்கு வந்துடலாம். இங்க பாருங்க, சோட்டா பீம் அண்ட் த லிட்டில் ஹெல்பர்ஸ். ஸோ எ ஃபன் லேர்னிங் அட்வென்ச்சர், த ஸ்டோரி சோட்டா பீம்ஸ் அட்வென்ச்சர். So Chota Beam was walking near his home in Dolkapur. The sun was warm and happy birds chirped in the trees. What a lovely day, he thought, and stretched his strong arms. He looked under a big shady mango tree and saw a little cat. நான் சொன்ன மாதிரி என்னோட டிக்டேஷன் வச்சு ஹைலைட் பண்ணிச்சு. Meow. Chota Beam imagined it might say this cat was big and very fat with soft and fluffy fur. It was sleeping soundly, dreaming sweet cat dreams. So the fat cat was not just anywhere, it was cozy and colorful woven mat. The mat had bright red yellow stripes, make the tree shade even more inviting. Suddenly a tiny mischievous rat. So the story போயிட்டே இருக்கும் சார், குழந்தைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி மாத்தி மாத்தி. ஸோ அந்த ஸ்டோரி எண்டில் எனக்கு ஃபோனட்டிக் ஸ்பிளிட் கொடுத்துச்சு, ஃபன் எக்ஸசைஸ் கொடுத்துச்சு, ஃபில் இன் த பிளாங்க் சொல்லிச்சு. இப்போ நான் ஸ்டோரி படித்த காம்போ மாதிரியும் எல்லாம் வந்துச்சு, ஆன்சர்ஸ் ரெடி பண்ணிடும், முடிஞ்சா டிரா பண்ணியும் காட்டலாம். ஸோ இதுதான் நான் நினைச்ச ஐடியா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஐடியா எனக்கு குழந்தைக்கு எப்படி கொடுக்கணுமோ அந்த மாதிரி எனக்கு வந்தது. ஸோ இட் வாஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. ஸோ இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரி கொடுத்தோம்னா இட் வில் பி டூயிங் லைக் நோ கோட் ஆப். நம்மளுக்கு என்ன தேவையோ அது மட்டும் பண்ணலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஆர்டிக்கல் எழுதுறோம், அந்த ஆர்டிக்கலுக்கு நிறைய பிக்சர்ஸ் வேணும் அப்படின்னா கூட நம்ம தனியா ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி ஒரு ஆப் ரெடி பண்ணலாம். நான் இந்த மாதிரி கொடுப்பேன், எனக்கு நீ பிக்சர் ஜெனரேட் பண்ணி கொடு, ஃபைன் டியூன் பண்ணி கொடு, அது மாதிரி என்ன வேணா பண்ணலாம் சார். ஸோ இதான் அந்த ஆப். இப்போ ஆப்போட ஸ்டார்டிங்ல நான் 2 இன்புட் கொடுத்தேன், அதை வச்சு அதை அவுட்புட் ஜெனரேட் பண்ணிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த ஐடியா. இவனுங்க ஃப்ரீயாவே வந்து இவங்களே கொஞ்சம் ஆப் கொடுத்துருக்காங்க மக்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. லேர்னிங் வித் யூடியூப் நான் காமிச்சேன். அப்புறம் ஸ்பெல்லிங் பீன்னு ஒரு கேம் இருக்கு யூஎஸ்ல பாப்புலர். ஸோ டிட்டோ அது மாதிரியே வந்தது. ஸோ இது வசந்தி மேம் தெரியும், இட்ஸ் வெரி பாப்புலர் இன் அங்க யூஎஸ்ல. ஸோ அப்போ இட் கிரியேட்ஸ் அ ஸ்பிரிட். அந்த ஸ்பெல்லிங் பி காம்படிஷனுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ரெடி பண்ணிடுச்சு. ஸோ அப்போ இங்கே நான் வேர்ட் பண்ணேன்னா அது ஸ்பெல் பண்ணும். ஸோ ஐ நீட் டு டைப் அந்த வேர்டு என்ன கரெக்டுன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இது வந்து பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்க டிஃபால்ட்டாக பண்ணது. ஸோ இப்போ பிளாக் போஸ்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், நம்ம டாபிக் மட்டும் கொடுத்தா போதும், அதுவே ரிசர்ச் பண்ணி பிளாக் போஸ்ட் ரெடி பண்ணிடுது. ஸோ எவ்ரி திங் வாஸ் டூ குட். ஸோ அப்போ ஒரு மல்டி ஸ்டெப் ப்ராசஸை நம்ம நீட்டாக ப்ராம்ப்ட் கொடுத்தோம்னா இது அவுட்புட் பண்ணி கொடுக்குது முக்காவாசி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆப்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம் பார்த்தீங்களா. ஸோ இப்போ இந்த இன்புட்டில் யூ கேன் ஆட் அ வெப்கேம் வீடியோ, add a drawing, Google Drive, YouTube video or any document. ஸோ அப்போ நம்ம ஏதாவது செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இருந்தாலும் நம்ம அந்த டாக்குமெண்ட்டுக்கு என்ன வேலை இது பண்ணணுமோ அது கூட இது பண்ணி கொடுக்கும். ஒரு சின்ன டூல் மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் ட்ரை அவுட் எனி திங். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஐ எம் சேயிங், நான் இப்போ பொன்னியின் செல்வன் படிச்சுட்டேன், இல்லை வேணாம் வேல்பாரி சொல்லுவோம், வேல்பாரி புக் படிச்சுட்டேன். இப்போ அது மாதிரி வேற என்னென்ன புக் இருக்குன்னு சஜஷன் கேட்குறோம். வேல்பாரி தமிழ் புக். ஸோ இப்போ அது தேடிட்டு அதுவே புக் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணும், அது ஒரு ரிசர்ச் பண்ணிட்டு. ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல். இப்போ நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே நான் பண்ணது இங்கிலீஷில் இருக்குல்ல, இது அப்படியே தமிழுக்கும் பண்ணலாம் இஃப் யூ வாண்ட், அதுவும் பண்ணலாம். ஜஸ்ட் ஐ நீட் டு அந்த ப்ராம்ப்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும், இங்கிலீஷ்க்கு பதிலாக தமிழ் கொடுனா கொடுத்துரும். இதனால தமிழ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். கூகுள்ல ஓபால்னு போட்டு ஓபன் பண்ணணுமா? நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன் எல்லாருக்கும். இது வந்து opal.with.google. நான் நம்ம குரூப்ல ஷேர் பண்ணி விட்டுறேன். ஸோ இப்போ இது வந்து நமக்கு மைண்ட்ல சின்ன சின்னதா நிறைய ஐடியாஸ் இருக்கும். ஸோ அந்த ஐடியாஸ் எல்லாம் ட்ரை பண்றதுக்கு தான் இந்த இது. நான் அனுப்பிச்சிட்டேன், வாட்ஸ்அப்ல இருக்கு. ஸோ இது வந்து ஐ வாண்ட் ஷேர் வித் நோ கோட் நாலேஜ். நம்ம நார்மல் பீப்புள் வந்து எப்படி கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் வீடியோ எடுக்கணும்னா ஒரு படம் எடுக்கணும்னா ஒரு எடிட்டர் வேணும். சதீஷ் இது கொஞ்சம் பெருசு பண்ணிருங்க சதீஷ். இதுவா? ஓகே. இது வந்து நம்ம சாரோட வீடியோ அனலைஸ் பண்ணுச்சுல, அதோட சம்மரி கொடுத்துட்டு அந்த குவிஸ் பண்றது இது. இப்போ நான் ஜென்ரலா கன்க்ளூட் பண்றேன் மேம், இதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஷன் தான். ஸோ இப்போ இந்த ஆப் என்ன மாதிரி ஒரு கேப்பபிலிட்டி நமக்கு தருது அப்படின்னா, ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ எடுக்கணும், இல்ல ஒரு நல்ல சினிமா மாதிரி எடுக்கணும்னா உங்ககிட்ட ஒரு எடிட்டர் இருக்கணும், ஒரு கேமராமேன் இருக்கணும், அப்புறம் லைட் மேன், அது மாதிரி ஒரு பெரிய குரூ இருந்தாதான் பண்ண முடியுங்கிற நிலைமையில இருந்து சிங்கிள் மேன் ஒருத்தர் கூட படம் எடுக்கலாம், வீடியோ எடுக்கலாம், அதை எடுத்து அப்லோட் பண்ணலாம், அதுக்கு நிறைய பேர் பாக்குறாங்க, அதுல இருந்து காசு வருதுன்னு எப்படி ஒரு யூடியூப் வந்ததோ அதே மாதிரி இந்த ஃபியூச்சர் நம்ம நார்மல் மக்கள், அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதுக்கு அவனே ஒரு ஆப் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி விடுவான். அந்த ஆப்பை எத்தனை பேர் யூஸ் பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு காசு வர்றதுக்கான ஒரு ஃபியூச்சர் ப்ராபபிலிட்டிஸ் இருக்கு. இது இங்க மட்டும் இல்ல, இப்ப சாட் ஜிபிடிலையும் விட்டுருக்கான். பட் சாட் ஜிபிடி வந்து கூகுள் அளவுக்கு எளிமையா இல்லை, அதனால நான் சாட் ஜிபிடியோட டெமோ காட்டல. அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கு, அது கொஞ்சம் பேமெண்ட்டும் பண்ணணும், அதனால நான் அதை காட்டல. பட் வி ஹாவ் அ பெட்டர் டூல் இன் கூகுள் வித் கூகுள் விச் இஸ் ஃப்ரீ. ஸோ இதை வந்து நம்ம நார்மல் பீப்புள் யூஸ் பண்ணலாம், நம்ம சின்ன சின்ன ஐடியாஸை ட்ரை பண்ணலாம். உங்ககிட்ட ஒரு எக்ஸல் இருக்கு, அதை ஏதாவது கம்ப்யூட் பண்ணணுமா, இல்லை ஒரு பிக்சரா நிறைய வச்சிருக்கீங்க முன்னாடி காலத்துல, அதை ஒரு புக் மாதிரி பண்ணணுமா, என்னென்ன மாதிரி நமக்கு ஒரு ஐடியாஸ் தோணுதோ அதை எல்லாமே நம்ம இதுல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சின்ன சின்ன ஐடியாஸ்
ஈவன் நம்ம எம்ஐஎம் குரூப்லயே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம ஐடியாஸ். ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது ஒரு பிள்ளைகள் இருக்கு, இது ஒரு சஜஷன் கொடுங்கன்னா நம்மளே டிஸ்கஸ் பண்ணி கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஆப்பை உருவாக்கிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஆப் வந்து ஒப்பால்ல மட்டும்தான் ரன் ஆகும். அப்ப நீங்க லாகின்ல உங்க ஆப் கிரியேட் பண்ணீங்கன்னா அது இந்த மாதிரி இந்த இடத்துல உட்காந்துரும். ஸோ உங்க லாகின்ல போய் நீங்க மட்டும் இந்த ஆப் யூஸ் பண்ணலாம். பட் நீங்க யூஸ் பண்ண ஆப்பை இன்னொருத்தவங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூ கோ ஹியர். இங்க போனீங்கன்னா ஷேர் ஆப்னு இருக்கு. ஸோ இதுல பிரைவேட் இல்லாம இதை பப்ளிக்கா மாத்துங்க. பப்ளிக்கா மாத்தணும்னு ஒரு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க் எடுத்து நீங்க ஷேர் பண்ணலாம். அப்ப இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க என்ன ஆப் பண்ணிருக்கீங்களோ அதை மத்தவங்களும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸோ இது மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. நான் நிறைய ட்ரை பண்ணேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா சண்டே ஃபுல்லாக பூபதி ஒரு 5 மணி நேரம் இதில் ஸ்பெண்ட் பண்ணா, நான் ஒரு 3 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம், இது மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணி ஓரளவு கவர் பண்ணிட்டேன். ஸோ முக்கியமாக நமக்கு தெரிய வேண்டியது வந்து இந்த ப்ராம்ப்டோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டையும் நான் ஷேர் பண்ணிடுறேன். இந்த டெம்ப்ளேட்டை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா டெஃபினெட்லி வந்து யூ கேன் கிரியேட் அ பெட்டர் ஆப் இன் த ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த ஆப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ஆப் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆப் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப இந்த நடுவுல மட்டும் உங்களுக்கு பிரச்சனை, இதோட ப்ராம்ப்டை மட்டும் மாத்தணும்னா இந்த இடத்துல பிரச்சனைனா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க ஸ்டெப்னு வரும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ப்ராம்ப்டை மட்டும் என்ன மாத்தணுமோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி ரீஜெனரேட் பண்ணிடும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும்னா நடுவுல எந்த ஒரு ப்ராசஸ்ல உங்களுக்கு சரியா அது ஒர்க் ஆகலையோ அங்க வந்து இதை படிச்சு பாருங்க. இப்ப நம்ம கொடுத்த ப்ராம்ப்டை இது வேற மாதிரி மாத்திருக்கு பாருங்க. இப்போ ஜெனரேட் இமேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்க என்ன பண்ணிருக்கு பாருங்க. அது யூ ஆர் அன் எக்ஸ்பர்ட் இன் ஜெனரேட்டிங் டீடைல் நேச்சுரல் லாங்குவேஜ் இமேஜ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ அப்போ நீங்க என்ன சிம்பிளா கொடுத்தாலும் அது எப்படி ஏஐக்கு கொடுத்து வேலை வாங்கணுங்கிறத ஓப்பன்லே பண்ணிடும். ஓகே, பட் அந்த வேலையும் கொஞ்சம் எளிமைப்படுத்துறதுக்காக தான் நான் அந்த ஸ்டார்டிங் கொடுத்துருக்கேன். மற்றபடி நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் எல்லாமே வந்து ஓப்பன்லே பண்ணிடும். நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ யூ ஜஸ்ட் கோ ஹெட். நீங்க போய் ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து அது எப்படி பண்ணுதுன்னு பாருங்க. பட் இன் பிட்வீன் இந்த ஸ்டெப்ல ஏதோ பிரச்சனை இருக்கு, பிழை இருக்குன்னா இதை மட்டும் வந்து நீங்க கிளிக் பண்ணி இங்க ஆல்டர் பண்ணணும். நீங்க என்ன ஆல்டர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இதை படிச்சு பார்த்துட்டு அந்த கமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவே இந்த ஸ்டெப்பை ஆல்டர் பண்ணிக்கும். அவ்வளவுதான். ஸோ இதுதான் எக்ஸ்ட்ராவா கடைசியா நான் சொல்ல நினைச்சது, டீபக் பண்றது. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல நினைச்சேன். இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். தமிழ்ல ட்ரை பண்றது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சின்ன ஐடியா இருக்குன்னா சொல்லுங்க, அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். சதீஷ், இப்போ வேல்பாரி சொன்னீங்கல்ல, அது மாதிரி இருக்கான்னு அதுக்கு பதில் வந்திருக்கா? சர்ச் பண்ணி வந்திருக்கும் மேம், வந்திருக்கும் மேம். பாருங்க. பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம், பார்த்திபன் கனவு, கடல் புறா, காவல் கோட்டம், கொட்டமா, ஆமா அது மாதிரி கோட்டம். நிறைய. காவல் கோட்டம் தான் அது. காவல் கோட்டம். ஸோ அது பை நவுன்னு அதோட பை நவ் லிங்கோட சேர்த்து கொடுத்துருக்கு. ஸோ அது மாதிரி நம்ம நிறைய பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்த லிங்க்ல நான் பண்ண அந்த இந்த ப்ராம்ப்ட்டுக்கு என்ன ஆப் வந்ததோ அது இங்கே இருக்கும். அந்த லிங்க்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுதான் அந்த ஆப். ஸோ மற்றபடி எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னது தான். நான் நிறைய ட்ரை பண்ணேன் சின்ன சின்னதாக. இப்போ இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நான் வேர்டு கொடுத்தேன்னா அதுக்கு ஒரு இமேஜ் ஜெனரேட் பண்ணி கொடு, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணேன். பட் இது ஹாஃப் பேக்ட், அதனால தான் அதை நான் ஃபுல்லாக காட்டல யாருக்கும். நமக்குன்னு ஒரு பேஜ் இருக்குமா அப்ப அதுல? ஆமா, நீங்க லாகின் பண்ணிட்டீங்கன்னா இங்க பாருங்க, என் பேர் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு பேஜ் இருக்கு. இதுல இருக்கிறது என்னோட ஆப். நான் என்னென்ன ட்ரை பண்றேன்னு. ஓகேவா? கீழே இருக்கிறது அவன் டிஃபால்ட்டா கொடுத்துருக்க சில ஆப் ஓப்பால. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ஒண்ணு வரல. பூபதி என்ன சொன்னான்னா அவன் புதுசா தீபாவளின்னு போட்டு ஒரு ஆப் கூகுள் கொடுத்துருக்கானா. இப்ப நான் சிங்கப்பூர்ல இருக்கனால எனக்கு அந்த ஆப் வரல. ஆமா, அந்த லேர்னிங் வித் யூடியூப். லேர்னிங் வித் யூடியூப்னா அவங்க ஆப். ஸோ அது மாதிரி ஒரு ஒரு ஆப்புக்கும் அவனே ஒரு பிக்சர் போட்டு அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பண்ணிட்டான். இப்போ ஃபியூச்சர் இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் மொபைல் ஆப்ஸ் வந்தது நமக்கு குட்டி குட்டியா. ஒரு 15-18 வருஷம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 2010னா மொபைல் ஆப்ஸ் இப்படிதான் வந்தது. சின்ன சின்னது ஆப். ஃபர்ஸ்ட் வந்து இமெயில் ஆப்னு வந்தது. ஸோ அங்கிருந்து ஸ்டார்ட் ஆகி ஒருத்தருக்கு என்ன தோணுதோ இப்ப
கை எண்ணிக்கையற்ற ஆப்ஸ் இருக்கு நம்ம மொபைல்ல. ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர் இஸ் ஏ ஆப்ஸ். இது வந்து அதை நோக்கி தான் எல்லாரும் போறாங்க, அதை நோக்கி தான் எல்லாரும் ஸ்பெண்ட் பண்றாங்க. ஸோ இப்போ நார்மல் ஆப் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐயோட இன்டகிரேட் பண்ணி இன்டெலிஜென்ட்டா ஏதாவது சர்வீஸ் கொடுக்க முடியுமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சதீஷ், சொல்லுங்க சார். இப்போ நம்ம டெய்லி எத்தனை பேர் வராங்க அத்தனை பேர் என்ட்ரி பண்ணிட்டே வர்ற மாதிரி எதுனா ஆப்ஷன் பண்ண முடியுமா? டெய்லி எத்தனை நம்ம பேர் நம்ம வராங்க? நம்ம மீட்டிங் வரவங்க எல்லாம் ஒரு அட்டண்டன்ஸ். ஓகே, அதுக்கு நீங்க ஒண்ணே ஒன்று மட்டும் பண்ணணும். என்ன பண்ணணும்னா சார், இந்த இது இருக்கு பாத்தீங்களா, இது வந்து கொஞ்சம் டைனமிக் ஆப்பா இருக்கு. நீங்க சொல்றது வந்து ஜூமோட இன்டகிரேட் பண்ற மாதிரி இருக்கு சார். ஸோ ஜூமோட இன்டகிரேட் பண்ண வேண்டாம். ம் ஜூமோட இன்டகிரேட் பண்ணா கொடுக்க மாட்டான், கொடுத்துருக்க மாட்டான். ஆமா, அப்ப என்ன பண்ணணும்னா இந்த இல்ல, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் என்ன கொடுக்கணும். சொல்ல வரேன்னா வரவங்க பேரெல்லாம் டக்கு டக்குன்னு ஒரு ஒரு நாளுக்கு நம்ம யார் யார் வந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிடணும். ரெகுலரா வரவங்களுக்கு பண்ணலாம் சார். அன்னைக்கு டேட்டு போட்டு இன்னைக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு அதை செலக்ட் பண்ணிடணும். அது நீங்க டெய்லி வந்து என்ட்ரி கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் ஆமா அப்படின்னா ஆமா. இன்னைக்கு இந்த இமேஜ் தான் அதோட இன்புட். இப்ப இந்த இமேஜ் கொடுத்தேன்னா அது பண்ணிடும். ஆ ஸோ இப்போ எனக்கு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து நமக்கு இன்புட்டா இருக்கும் சார். ம். ஓகே, ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நான் புதுசா ஒரு ஆப் இதுக்கு ஜெனரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆப்ல வந்து நான் அந்த ப்ராம்ப்ட் மாதிரி போடல, நான் சிம்பிளா போடுறேன். ஓகே, எவ்ரி டே வி ஹேவ் அ ஜூம் மீட்டிங். ஐ கேன் டேக் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸ். கேன் யூ ட்ராக் ஆல் த கேன் யூ எழுத்தெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசா இருந்தா நம்ம பார்க்க முடியும். ரொம்ப இருங்க மேம், பொடியா இருக்கு, ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. மேம் இருங்க மேம், நீங்க சொல்றது கரெக்ட் தான், நான் இருங்க வரேன். ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் இருக்குது, ஒண்ணுமே தெரியல. நான் இருங்க நம்ம மேம், இருங்க இருங்க சாருக்கு மேம், போட்டிருந்தேன். இருங்க. நீங்க அதுக்கு போன்ல பாக்குறீங்களா லேப்டாப்ல பாக்குறீங்களா மேம்? லேப்டாப்ல தான் பாக்குறேன். அதுலயே ஒரே நிமிஷம் இருங்க, ஒரே இல்ல நிமிஷம் இல்ல, இருங்க. அது எப்பயுமே என்னன்னா நமக்கு உங்களோட இதுல பெருசா தெரியும் ஸ்கிரீன்ல, அடுத்தவங்க பார்க்கும்போது மத்தவங்க எல்லாருக்குமே புரியுது புரியுது சின்னதா இருக்கும். புரியுது, நான் சரி பண்றேன் அத. ம், ம். என்னன்னா என்கிட்ட இருக்கிறது வந்து பெரிய ரெசல்யூஷன் மானிட்டர், அதனால இருக்கு. இப்ப பாருங்க. இப்ப ரொம்ப அழகா தெரியுது எனக்கு. ஆ நான் இததான் நம்ம ஸ்டீபன் சாருக்கு போட்டிருந்தேன், இடையூறு இல்லாம சார் சொல்லிடுவாரு அப்படின்னுட்டு. அதுக்கப்புறமும் ஓகே திருப்பியுமே ஓகே ஓகே. முடியாதான் இருந்தது. இப்ப பாருங்க, இப்ப பெருசா இருக்கா? இப்ப பெருசா இருக்கு, இப்ப நல்லா படிக்க முடியுது. ஓகே 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 மேம். இன்னும் கொஞ்சம் கூட பெருசா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட, இதுக்கு மேல இதை பெருசு பண்ண முடியல மேம். ஆ, வேணா நான் ஒண்ணு பண்றேன். ஸ்கிரீனை பெருசு இது பண்ணுங்க. பரவாயில்ல, இது பரவாயில்ல. அது ஸ்கிரீனை பெருசு பண்ணிக்க. இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியுதான்னு நான் பாக்குறேன். இதான் மேக்ஸிமம் ஜூம். நான் உங்க உங்களுக்கு வேற மொபைல்ல ஒண்ணு பண்றேன். டிஸ்பிளே என்ன சார்? டிஸ்பிளே டிஸ்பிளே எது இது சார்? வருது பாருங்க. எது சார் சொல்றீங்க? நான் இல்லைன்னா வேர்ட்லயே கொடுத்துட்றேன் சார், நான் வேர்ட்லயே டைப் பண்ணிடுறேன், இது கொஞ்சம் பெருசா இருக்கும். சரி ஓகே. உங்களுக்கு பெருசா தெரியுதா இப்ப? இப்ப தெரியுது, நல்லா தெரியுது. மேம் இதுக்கு முன்னாடி நான் இதோட டபுள் த ரெசல்யூஷன்ல இருந்தேன், அதனாலதான் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஒன்னு வந்து பெரிய மானிட்டர், இன்னொன்னு குட்டி மானிட்டர். இப்ப நான் குட்டி மானிட்டருக்கு மாத்திட்டேன், அதனால உங்களுக்கு கிளியரா தெரியுது. இல்ல, நான் பெருசு பண்ணேன் சதீஷ், இது பாருங்க. நீங்களும் பெருசு சின்னதாயிடுச்சா? பண்ணீங்களா சார்? ஆமா, தெரியுதா? பெருசாகுதா? எனக்கு தெரியல சார், நான் ஷேர் பண்றதுனால. உங்களுக்கு தெரியுதா? யாருக்குன்னா தெரியுதா நான் பெருசு பண்றது? சார் சின்னதா தான் தெரியுது சார். அப்ப ரைட், ஓகே. உங்களுக்கு இம்பாக்ட் இல்ல. நாங்க பெருசு பண்ணிக்கலாம். நீங்க பெருசு பண்ணிக்கலாம். ஒரே நிமிஷம் சார். ஓகே, நான் திருப்பி ஷேர் பண்றேன். இந்த ஸ்கிரீன் ஓரளவுக்கு பெருசா தெரியும் சார், ஏன்னா இது வந்து பழைய மானிட்டர். ஸோ இது வந்து 1080 பிக்சல் தான், இது கொஞ்சம் பெருசா தெரியணும். ஸோ இன்புட் இஸ் அ ஸ்கிரீன்ஷாட் ஆஃப் ஜூம் பார்ட்டிசிபென்ட் ஃபார் எவ்ரிடேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கேன்? எக்ஸ்ட்ராக்ட் த பார்ட்டிசிபென்ட் நேம் அண்ட் create a list for attendance.
And the time also. அண்ட் டைமா ஓகே மேம். அண்ட் டைம் ஓகே. அதுக்கப்புறமேட்டு எக்ஸ்ட்ராக்ட் த பார்ட்டிசிபென்ட் நேம் அண்ட் கிரியேட் அ லிஸ்ட் ஆஃப் அட்டெண்டன்ஸ் அண்ட் டைம். அதுக்கப்புறமேட்டு பிக் டுடேஸ் டேட் அண்ட் டேக் இட். சதீஷ் டியூரேஷன் போடுங்க டைமை விட. டியூரேஷன் வந்து நமக்கு தெரியாது இல்ல மேம், எவ்வளவு நேரம் நம்ம ரன் பண்ணோம்னு. இல்ல நாட் தி இப்ப நீங்க எக்ஸ்ட்ராக்ட் தி Zoom இருந்தது, பார்ட்டிசிபென்ட் நேம், பார்ட்டி கிரியேட் இருந்தது. லிஸ்ட் ஃபார் தி அட்டெண்டன்ஸ் அண்ட் டியூரேஷன் தி ஸ்டேட். இல்ல இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்காது. இது வந்து நம்ம இன்புட் கொடுக்கணும். நீங்க சொல்றதுக்கு என்ன பண்ணணும்னா மேம், ஓப்பால வந்து ஜூமோட கனெக்ட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, நீங்க சொல்றது பண்ணலாம். அது இன்டகிரேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா என்னன்னு தெரியாது. ஆமா, அதனால வந்துட்டு மினிமமா நம்ம சின்ன சின்ன வேலையை என்ன பண்ணுமோ. ஏன்னா சதீஷ் சொல்லுங்க சார். சதீஷ் அந்த டைம் எல்லாம் எடுத்துரு சதீஷ், நம்ம இன்புட் கொடுக்க முடியாது. சரி ஓகே. கிரியேட் a list of attendance. அவ்வளவுதான். Take today's date for the attendance summary. Generate a dashboard of total number of people attended. ஜெனரேட் ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. And total number of people attended and a list of participants. Okay. அந்த டைப் பண்ணதை இங்க நான் கொடுக்குறேன், அவ்வளவுதான். ஓகே. இதெல்லாம் சப்போர்ட் பண்ணல. ஆமா, நம்ம மேபி ஃபியூச்சர்ல வரும். ஆமா, இன்டகிரேஷன் வேணும். இன்புட் இஸ் a user provided screenshot. User provided screenshot. இப்ப ஜூமோட இன்டெகிரேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க சார் ஓபால், அது கனெக்ட் பண்ணிட்டோம்னா நீங்க சொல்ற எல்லாமே பண்ணலாம். அது ஆமா, ஃபெசிலிட்டிஸ் இருக்குதான்னு கேளுங்க. இஸ் இட் பாசிபிள் டு இன்டகிரேட் வித் ஜூம்? இல்லையா? இப்போதைக்கு கூகுள் டிரைவ் கொடுத்துருக்கான், யூடியூப் கொடுத்துருக்கான், அவ்வளவுதான். ஆமா. சரி, இப்போ இது வந்து ஆல்ரெடி பண்ணிடுச்சு நம்ம சொன்னதை, அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் வச்சு நம்ம பார்ட்டிசிபென்ட் ஸ்கிரீன்ஷாட்டு அதை நான் சேவ் பண்ணிட்டு அப்லோட் பண்றேன். ஒரு நிமிஷம்ங்க. ஓகே சார், இப்போ நான் வந்து இந்த இமேஜ் வந்து நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ என்னோட டிவைஸ்ல இருந்து அப்லோட் பண்ண போறேன். இங்க பாருங்க, டுடேஸ் பார்ட்டிசிபென்ட். அப்போ டெய்லி ஸ்டீஃபன் சார் வந்து இது பண்ண வேணாம், அவர் அந்த பிக்சர் மட்டும் எடுத்து உள்ள கொடுத்தாங்கன்னா அது டேட்டா கொடுத்துரும், இன்னைக்கு யாருன்னா வந்திருக்காங்க அப்படின்ட்டு. கொஞ்சம் டைம். நோ வே டு எஸ்கேப் போட்டிருக்காரு சார் கோபாலன் சார். ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. ஆமா ஆமா, இனிமேட்டு நிறைய இது மாதிரி வந்துருச்சு சார். இப்போ வந்து யாராவது ஒருத்தர் வந்து இந்த வேலை செய்ய இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு இனி யாரும் கதை விட முடியாது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமர் கிட்ட போயிட்டு, இப்ப சர்வீஸ் கம்பெனிஸ் வந்து இந்த வேலை செய்ய 2 மாசம் ஆகும்னா அவங்க ஏஐ கிட்ட வேலிடேட் பண்ணிட்டு இது வந்து 1 மாசத்துல பண்ண முடியும், நீங்க 2 மாசம் ஜஸ்டிபிகேஷன் கொடுங்கன்னு கேக்குறாங்க. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா 10 மைண்ட் யுவர் மைண்ட் இன்டர்நேஷனல் லைவ் அட்டெண்டன்ஸ் ரிப்போர்ட் 10 கரண்ட்லி இந்த மீட்டிங். ஐயோ, இதுதான் வந்து இதோட பிரச்சனை. இது பாத்தீங்களா, இது வந்து நேமை வந்து இமேஜின் பண்ணி அதுவா ஹலுசினேஷன் வாங்க. இப்ப நீங்க அட்டெண்டன்ட் பாத்தீங்கன்னா அதுவே அலை ஸ்மித் பாம்ப்னு இருக்கிற பிக்சர் வரல.
ஸோ இதுதான் ஹலுசினேஷன். இதை வந்து ஆனா நம்ம சதீஷ் இப்ப 10 விட அதிகமா இல்ல இருக்கும் அப்போ. அதுதான் இது ஹலுசினேட் பண்ணிருக்கு. இது ஒழுங்கா பண்ணாம இமேஜை ப்ராசஸ் பண்ணாம ஹலுசினேட் பண்ணிருக்கு. அதுதான். இப்ப இதே ப்ராம்ப்ட வந்து பாத்தீங்கன்னா நான் சாட் ஜிபிடியில கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அது ஒழுங்கா பண்ணும். ஏன்னா இது இன்னும் இன்டெலிஜென்ட். அதே அப்ப prompt. எங்களுக்கு ஓப்பலே போதும். உங்களுக்கு ஓப்பலே போதும். ஆமா, ஏன்னா அது கரெக்டா அட்டெண்டன்ஸ் கொடுக்காத நம்ம தப்பிச்சுக்கலாம்ல. அப்போ தப்பிச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிச்சு பாருங்க யாருன்னு. என் பேரு மைடியர் மைனிட்டர் அமுதா மேம் எல்லாத்தையும். இந்த ப்ரோக்ராம் வேற எழுது. இந்த அதனால ப்ரோக்ராம் தான் அதனால தான் நான் சாட் ஜிபிடி உங்களுக்கு யாருக்கும் சொல்லல. அது கொஞ்சம் ஹைடெக்கா கொஞ்சம் பண்ணும். பட் அவுட்புட் நம்ம கேட்ட அளவுக்கு கொடுக்கும். பட் நம்மளுக்கு சின்ன சின்ன வேலை பண்றதுக்கு ஓபால் வந்து ஒரு 75% to 85% வந்து இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் தான் கொடுத்துருக்கோம் சார். இப்போ நம்ம போய் ஃபீட்பேக் கொடுக்கணும். ஒரு விஷயம் நல்லா புரியுது சதீஷ். என்னது சார்? உங்க மாமியாருக்கும் உங்க பொண்ணுக்கு மட்டும் கரெக்டா வேலை செய்யுது. சார் அது நான் நிறைய வேலை பார்த்திருக்கேன் சார் 3 மணி நேரம். இப்போ இங்க பாருங்க, நம்ம அட்டெண்டன்ஸ் சம்மரி டேட் வரையா வந்துச்சு பாருங்க, பிரசன்ட் மேம் போட்டு. சூப்பர். வினயதீதன் சார் தமிழ்லயே வந்திருக்கு பாருங்க. இருக்கிறது வந்தது. இப்ப இன்னைக்கு டேட்டுக்கு 13 வந்திருக்காங்க. இப்ப இது நான் ஒரு 10 இமேஜ் இந்த மாதிரி கொடுத்தேன்னா உங்களுக்கு கிராப் போட்டு எல்லாத்தையும் சொல்லிடும். பட் இது வந்து ஓபால்ல சீக்கிரம் வந்துடும் சார். அது வந்து கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் அது இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணணும். ஆமா, அப்டேட் பண்ணாங்கன்னா வந்துடும். இப்ப என்ன சொல்றேன், இந்த ஜூமுடைய யூஆர்எல்ல அது எவ்வளவு சேர்த்திருக்கீங்களா? இந்த ஜிம் நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்க ஜூமுடைய லிங்கை கொண்டு போய் அதுல டைப் இல்ல சார், பண்ணீங்களா? நான் பிக்சர் எடுத்து அனுப்பிச்சேன் சார். இந்த மாதிரி பிக்சர் மட்டும் தான், ஸ்கிரீன்ஷாட் மட்டும் தான். ஓ ரைட். ஆமா, ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு இந்த கையினால இப்படி தள்ளுறது தானா, இல்ல எப்படி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு எப்படி வேற வேணா எடுத்துக்கலாம் சார் நீங்க. இல்ல இதுல எடுக்கிற மாதிரி பண்ண முடியாது சார். ஆமா, மொபைல்ல எடுக்கிறது வேற, கம்ப்யூட்டர்ல எடுக்கிறது, லேப்டாப்ல எடுக்கிறது வேற. ஓ ஆமா. சோ இது மாதிரி நிறைய வந்திருக்கு சார் இப்ப. சோ இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு சாட் ஜிபிடி வந்து ஜூமோட கனெக்ட் பண்ண முடியாது. பட் booking.com, கேன்வா இது மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் 20 இருக்கு. அப்ப அதோட கனெக்ட் பண்ணும்போது மேம் சொன்ன மாதிரி அது பண்ணும். அப்ப என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இங்க வருவேன், நியூ சாட் வருவேன், இங்க வந்துட்டு மோர் போயிட்டு அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு ஐ வில் கிரியேட் அ டாஸ்க் எவ்ரிடே இதை பண்ணு அப்படின்னு ஆட்டோமேட் பண்ற மாதிரி பண்ணிடுவேன். ஏஜென்ட் மோடு போயிட்டு. ஸோ இது நான் இன்னும் அட்வான்ஸ் சார். இது நான் இன்னொரு நாள் எடுக்கிறேன் சாட் ஜிபிடி. இன்னைக்கு நான் ஒப்பால் மட்டும் தான் பண்ணணும்னு நினைச்சேன். ஒப்பால் வந்து சிம்பிள், ஈஸி டு யூஸ். எல்லாரும் கொடுத்தீங்கன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல சதீஷ், இதுல என்ன பிரச்சனைன்னா இது வந்து ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது. ஆமா, சாட் ஜிபிடி வந்து நீங்க அங்க ரிசல்ட் பாக்குறது. இல்ல சாட் ஜிபிடியும் உங்களுக்கு நீங்க சொன்ன வேலையா அது பண்ணும். ஏஜென்ட் மோடுன்னு சொன்னேன்ல சார், அதுல பண்ணும். ஆமா ஆமா. ஸோ இந்த வாரம் நான் உங்களுக்கு ஓபால் காமிச்சிட்டேன் சார். அடுத்த வாரம் வந்து ஒரு புது ப்ரௌசர் விட்டுருக்காங்க நம்ம பெர்ப்ளெக்சிட்டில இருந்து, காமெட் அப்படின்ட்டு. அது எனக்கு இன்வைட் வந்துருச்சு. நான் அதை செட்டப் பண்ணி கொஞ்சம் விளையாண்டுட்டு அடுத்த வாரம். பெர்ப்ளெக்சிட்டி வந்து இதுவா ப்ரௌசரா? காமெட்னு ஒரு ப்ரௌசர். ஸோ ஏஐ ப்ரௌசர் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நான் ஒரு அடுத்த வாரம் காட்டுறேன். அது இன்னும் நான் ப்ளே பண்ணல, செட்டப் பண்ணி நான் ப்ளே பண்ணிட்டு. இப்ப ஜெமினியை கேளுங்கள்னு வருது, அதுல கேட்டா நிறைய பதில் வருது. அது அது என்ன இதே மாதிரியா? ஜெமினை வந்து சாட் ஜிபிடி மாதிரி சார். அது நிறைய சொல்லுது, நல்லாவும் சொல்லுது. ஜெமினை நல்லா சொல்லுங்க சார். இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னாலுமே பாத்தீங்கன்னா இங்க போறேன்ல, இப்ப இந்த இடத்துல போனீங்கன்னா அப்படின்னா இது பிஹைண்ட் த சீன் ஜெமினை தான் யூஸ் பண்ணும். இப்ப இந்த இது பாத்தீங்கல்ல, இந்த ஸ்டெப் எல்லாம் ரன் பண்றதுல இது எல்லாத்துக்குமே அது ஜெமினை தான் யூஸ் பண்ணும். அது யாருடைய? மைக்ரோசாஃப்டா? கூகுள். சோ அப்ப இங்க பாத்தீங்கன்னா இது இங்க ரன் ஆகுதுல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஜெமினை தான். எந்த புத்தகத்தினுடைய இதுவும் கொடுத்துருது. இப்ப எந்த புக்கும் டைட்டில் கொடுத்தோம்னா அதனுடைய எல்லா பாயிண்ட்ஸும் அதுல வந்துடுது. ஆமா சார், அது எல்லாமே வந்துடும் சார். இப்ப நான் ஒரு புக் வாங்கணுமா வேணாமா நான் அதை வச்சுதான் முடிவு பண்ணுவேன். இல்ல நிறைய நம்ம ரிவ்யூ பண்றது கூட
நிறைய இதா இருக்கு. நான் ஆர்ச்சர்னு ஒரு புக்கு படிச்சேன். ம். அதை பத்தி பார்க்கணும்னு போட்டேன். நிறைய ரொம்ப அழகா வருது. ஆமா. வில்லாளன் அப்படின்னு அது தமிழ் சொல்லுது. அதுக்கு பதில் இல்ல தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் இப்ப சாட் ஜிபிடி நல்லா பண்ணுது. அடுத்து வந்து ஜெமினை. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம புக்குக்கு நான் ஆர்டிக்கல் எழுதினேன்ல, அது ஃபுல்லாவே நான் சாட் ஜிபிடி வச்சு தான் எழுதினேன் தமிழ்ல. கோபைலட் கூட நல்லா ஒர்க் பண்ணுது சதீஷ். கோபைலட்டும் சாட் ஜிபிடி தானே சார் பிஹைண்ட் தி சீன்ஸ்? அதுதான் கோபைலட்டும் சாட் ஜிபிடி தான். கோபைலட் தான். ஐ யூஸ் கோபைலட். ஆமா. ஸோ இதுதான் சார் இன்னைக்கு நான் சொல்ல வந்தது. சிம்பிளா எல்லாரும் அவங்க சின்ன சின்ன வேலைகள் ஏதாவது ப்ராசஸ் பண்ணணும்னா அவங்க ஒரு ஆப் தேடுறத விட அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நான் கொடுத்த ஆப் நல்லா ஒர்க் ஆகுதுன்னா அது ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஃபீட்பேக் கொடுத்தேன். இப்போ நம்ம சொன்னோம்ல இது ஒர்க் ஆகலன்ட்டு, அதை தூக்கி நான் ஃபீட்பேக்காக கொடுப்பேன். அப்புறம் அது ஃபிக்ஸ் பண்ணும். ஸோ அப்படி மாற்றி மாற்றி தப்புன்னு சொல்லி அது கரெக்ட் பண்ணும்போது நமக்கு தேவையான அளவுக்கு ஆப் வந்துடும் சார். முதல்ல அப்ளிகேஷனுக்கும் இதுக்கும் என்ன டிஃபரெண்ட் அது சொல்லிடுங்க அவங்களுக்கு. ஓகே, சாட் ஜிபிடி வந்து என்னன்னா நீங்க திருப்பி பண்ணணும்னா திருப்பி போயிட்டு நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து அதுக்கு சொல்லி கொடுக்கணும் இது மாதிரி எனக்கு வேணும் அப்படின்ட்டு. ஓகே, அப்பதான் அது அந்த அவுட்புட்டை கொடுக்கும். ஆப் அப்படின்னு நீங்க ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப் லிங்க் வந்து நான் இப்ப ஷேர் பண்ணேன்ல, இப்ப சார் வந்து உங்களுக்கு தேவையான ஐடியா வந்து ஸ்டீஃபன் சார் பண்ணிட்டாரு ஆல்ரெடி. ஓகேவா? அந்த ஆப் எடுத்து லிங்க்ல ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாரும் அந்த ஆப் அவங்களுக்கு தேவையான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேற சாட் ஜிபிடி அப்படி அவரால் ஷேர் பண்ண முடியாது. நீங்க தான் திருப்பி பண்ணும். அது வந்து சாட், அதோட பேசிக்கலாம். அது ஆப் கிடையாது. ஆப்புங்கிறது டைனமிக்கா ரன் ஆகும். சாட் ஜிபிடி வந்து ஒரு ஹார்ட் கோடடா நீங்க இந்த இன்புட்னு கொடுக்கும்போது ஒர்க் ஆகும். பட் ஆப்புங்கிறது உங்களுக்கு வந்து ஒரு ஆப், அவ்வளவுதான். யூடியூப் லிங்க் இப்ப ஸ்டீஃபன் சாருக்கு ஒரு யூடியூப் வீடியோ வரும், இவங்களுக்கு ஒரு வீடியோ வரும் ஹோம் பேஜ்ல. ஸோ சம்திங் உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு ஒர்க்கிங். ஸோ அது சாட் ஜிபிடி. அது வந்து ஒரு யாருக்கெல்லாம் இப்ப முதல்ல நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் கொஸ்டின் கேட்டுக்கோம். யாருக்கெல்லாம் அப்ளிகேஷனுக்கும் சாட் ஜிபிடிக்கும் வித்தியாசம் புரிஞ்சுது புரியல? இல்ல நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் யோசிச்சு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இல்ல சிம்பிளா நம்ம அப்ளிகேஷன்னா சார் எல்லாருக்கும் தெரியல. அப்ளிகேஷன்னா என்ன தெரியுமா? எக்ஸல் ஒரு அப்ளிகேஷன் சார். இல்ல இது நீங்க சொல்ற இந்த வாட் யூ கால் தட் அப்ளிகேஷன் ஒன்னு ஆப் வந்து நீங்க ரெடி பண்ணி கொடுத்துறீங்க சார். நாங்க சிம்பிளா அதை வச்சு ஒண்ணு மட்டும்தான் பண்ண முடியும். நீங்க என்ன இப்ப பண்ணி கொடுத்துருக்கீங்களோ இப்போ MIM-ஓட இது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஒன்றை மட்டும் தான் பண்ண முடியும். பட் அப்ளிகேஷன்ங்கிறது வந்து we have to use our நம்மளே என்ன வேணாலும் மாத்தி மாத்தி கேட்கலாம் பண்ணலாம் அந்த மாதிரி. சாட் ஜிபிடி நீங்க என்ன வேணா கேட்டுக்கலாம். அப்ளிகேஷன் ஆப் ஒண்ணுதான். சாட் ஜிபிடி அப்ளிகேஷன் ஆப் ஒண்ணுதான். அப்ளிகேஷன்ல என்னன்னா ரெடிமேடா இப்ப நம்ம வந்து உங்களுக்கு பஸ் எந்த ஊருக்கு எந்தெந்த பஸ் போகுதுன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். எனக்கு நீ சென்னை டு காஞ்சிபுரத்துக்கு என்ன பஸ் போகுதுன்னு போட்டீங்கன்னா அது என்னென்ன பஸ் போகுதுன்னு கொடுத்துரும். அது ஒரு ஆப், அது வேலை மட்டும் தான் செய்யும். அது வந்து அப்ளிகேஷன். சாட் ஜிபிடில வந்து என்னன்னா நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டாலும் நமக்கு கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கு நம்ம ரெடிமேடா பண்ணி வச்சுக்கிறது வந்து அது அப்ளிகேஷன். நமக்கு என்ன வேணா கேள்வி கேட்டா பதில் கிடைக்கணும்னா அதுக்கு வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். இது புரிஞ்சுதா? ஆமா சார். இப்ப அதான் நான் சொன்னேன். இப்ப அப்ளிகேஷன்னா you can prepare and give it to me, I can just use it. ஆமா. பட் இன்னொன்னு சார், சாட் ஜிபிடியே ஒரு ஆப் தான். ஆமா, அது ஆப் தான். பட் என்ன யூசேஜ் எப்படி நம்ம யூஸ் பண்ண போறோம் வேற அவ்வளவுதான். அதுதான் மெயின் வந்து சதீஷ். இப்ப என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம சொன்னது எல்லாமே வந்து இப்ப நம்ம 12 பேர் இருக்கோம். 12 பேர்ல எத்தனை பேர் புரிஞ்சிருக்கோம்? இல்ல கரெக்ட், நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஆமா, பட் ஆனா நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க சார், எத்தனை பேருக்கு சார் புரிஞ்சுது? சார் இப்போ நான் நேத்திக்கு ஒரு ஆடியோ ஒன்று அனுப்பியிருந்தேன் பாருங்க சார். அதுவே வந்து பாத்தீங்கன்னா மியூசிக் ஜிபிடில பண்ணது சார். அது உங்களுக்கு பர்த்டே விஷஸ் ஒரு ஆடியோ அனுப்பியிருந்தேன் பாருங்க. அப்படியா? நான் பார்க்க. ஓ, அந்த பாட்டு சார், அது பாட்டு. அது எல்லாரும் கஷ்டப்பட்டு எப்படின்னா விஷ் ஜெனரேட் பண்ணிருக்காங்க, நீங்க பார்க்கலன்னு சொல்லிட்டீங்க. என்ன சார் அது எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு டைம் எடுத்து அதுல பாத்தீங்கன்னா லேடிஸ் போட்டிருக்கீங்க சார். நம்ம குரூப்ல தான் சார் அனுப்பியிருந்தோம். குரூப்ல போட்டிருக்கீங்களா? ஆமா சார். மறுபடியும் போடுங்க சார்.
ஏன் சார்? குரூப்ல வந்திருந்தா நாங்கள் நம்ம யாராவது பார்த்திருப்போம்ல. யாருமே பார்க்கலையா? ஒருத்தருமே பார்த்துட்டு இல்ல அது சார், பேனர் இருக்கு பேனர் இருக்கு மாதிரி இருங்க. இருந்ததா பார்க்கல. அது சார் actually உங்களை ஆடியோ டேக் பண்ணிருக்கேன் பாருங்க. அதுவே வாட்ஸ்அப் GPT ஆப் உங்களை தானே டேக் வருது. பண்ணிருக்கேன் பாருங்க சார். நீ ஷேர் பண்ணிருக்கீங்களா? இல்ல உங்களை இப்பதான் டேக் பண்ணேன் வாட்ஸ்அப்ல. ஓகே, ஆடியோ மெசேஜ் போட்டு மினிமம். ஓகே சார், நம்ம மினிமம் பேரை ஆப் வேற. மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோம். இல்ல அவர் சார் பேரை இல்ல நான் ஸ்டோர் பார்க்கல, பண்ணல. நான் பார்க்கல சார். அது இல்லாம உங்களுக்கு வேற தனியா வேற ஒண்ணு அனுப்புனேன் சார். எனக்கு தனியா அனுப்பிச்சிங்களா? ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் வாய்ஸ் உங்களுக்கு அனுப்புனது. சார் மாட்டிக்கிட்டாரு. எப்படி சார் உங்களை மிஸ் பண்ணேன் நானு? பாருங்க பாருங்க. இல்ல எதுக்கு சொன்னேன்னா இதுவே வந்து ஜிபிடி மியூசிக்ல பண்ணது. அது கேட்டு பாருங்க. கேட்டீங்கன்னாலும் அதுவே மியூசிக் எல்லாம் வந்து கம்போஸ் பண்ணிக்கிச்சு. அதெல்லாம் செய்யுது ரைட்டு. வாட்ஸ்அப்ங்கிறதே ஒரு ஆப் தானே இல்லையா? ஆமா, வாட்ஸ்அப் அதுவும் ஆப் தான். ஆனா ஒரு ஆப்புக்கும் ஒரு கோல் இருக்கும். ஓகேவா? சோ இப்ப ஓபால்ங்கிறது பாத்தீங்கன்னா இட் இஸ் a பிளாட்ஃபார்ம். இந்த இது தானே பிளாட்ஃபார்ம்ல சார்? போய் நீங்க ஆப் பில்ட் பண்ணலாம். அதானே சார்? கேக்குதா சார்? மியூசிக்? கேக்குது சார். Happy birthday to you. Happiest but happy birthday to you. May your day be filled with joy and cheer, surrounded by loved ones year after year. We wish you the best with all our heart. A wonderful day right from the start. So blow out the candles and make a wish. May all your dreams come true with a loving kiss. Happy birthday, Steph. இதுல பேர்லாம் இல்லையில. இல்ல பேரோட தான் வருது. அது பேர் இருக்கு அதுல. இல்ல இப்ப சொல்லலையேன்னு கேட்டேன். இப்ப கேட்டதுல வரல. சார் நான் அட்டாச்மெண்ட் எடுத்த பிறகு சவுண்ட் கேட்டுதா? சார் நான் இப்ப கேட்கல. அட்டாச்மெண்ட் எடுத்த பிறகு சவுண்ட் கேட்டுதா? என்ன சவுண்ட் சார்? அந்த மியூசிக் இது இல்ல இல்ல இப்ப எல்லாம் ஒண்ணும் கேட்கல. சார் அதுல பேரும் இருக்கு சார். பேரோட இல்ல இப்ப தான். ஸ்டீஃபன் ராஜ்னு சொல்லலையே. ஆமா, ஸ்டீஃபன் ராஜ். அதுவே அது. ஆனா ஆக்சுவலா என்னன்னா அந்த ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் என்ன சொல்றது ஃபாரின் ஸ்டைல்ல இருக்கு. இல்ல இதுதான் ஸ்டீஃபன் கேட்கலையே சாருக்கே நம்ம. இந்த பிரச்சனைனா வினயதீத்தன் சாருக்கு அது எப்படி சொல்லணும்? அது என்ன பாவமா இருக்கு. ஏன்னா நான் அதெல்லாம் கேட்டுட்டு தான் வந்து ஷேரே பண்றது. அது பொலிட்டிக் வந்து ஒரு ஸ்டைலா ரொம்ப அந்த ஃபோனிட்டிக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அது லேடிஸ் ஒன்று அனுப்பியிருந்தேன் உங்களுக்கு. அதுல இன்னும் கொஞ்சம் கிளியராகவே இருக்கு வாய்ஸ். இப்ப கேட்டது லேடிஸ் தானே கேட்டுச்சு. இல்ல இப்ப கேட்டது லேடிஸ் கிடையாது சார், ஜென்ஸ். அது ஜென்ஸ் பார்த்தா லேடிஸ் மாதிரி தான் சார் இருந்தது. கேட்கறதுக்கு அதுவே லேடிஸ் மாதிரி இருந்தது. உங்களுக்கு நீ எனக்கு சார் சதீஷுக்கு கைத்தட்டி சொல்லி சொல்லவே இல்லை சார் ஒன்றும். வேணாம் அதுல டீ கோட்டோடு தட்டிடலாம். இதுல என்ன இருக்குது? ஒரு கை தட்டலாம். இல்ல எனக்கு வந்து இப்ப நாளைக்கு நீங்க யாராவது ஒருத்தர் ஒரு ஆப் அனைவரும் ஸ்டீஃபன் சார் கண்டிப்பா ஒரு ஆப் பண்ணி போடுவார் நம்பிக்கை இருக்கு. அமுதமாவும் பண்ணிடுவாங்க. அவங்க எல்லாம் பயங்கரமான ஆளு. உங்க கொஸ்டின்ஸ்லாம் சதீஷ் கிட்ட கேட்கலாம். பை சார். புரியலன்னா கூட ஏதாச்சும். எனக்கு தெரிஞ்சு கல்யாணி மேமே 2 ஆப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சதீஷ், இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ரோக்ராம்லாம் ஏதாவது மைக்ரோ கண்ட்ரோலர் பேஸ்ட் ஆன் அந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணலாம் சார், ஆனா ஓபால்ல பண்ண முடியாது. அதுக்குன்னு சில இது இருக்கு. இப்ப நீங்க மைக்ரோ கண்ட்ரோலர் தான் பண்றீங்க அப்படின்னா நீங்க கர்சர்னு ஒண்ணு இருக்கு, அது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. அப்புறமேட்டு ஸ்டாண்டர்ட் சாட் ஜிபிடி உங்களுக்கு வந்து கொடுக்கும். அந்த இல்ல சாட் ஜிபிடி வந்து பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப டெப்தாலாம் எதுவும் தரல. அதை எடுத்து ப்ரோக்ராம் நம்ம லோட் பண்ணோம்னா இல்ல அது நீங்க சாட் ஜிபிடி வந்து ஒரே நிமிஷம் நான் திருப்பி ஷேர் பண்றேன். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல சார்? ஓகே. இப்போ சாட் ஜிபிடில பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க கோடெக்ஸ்னு யூஸ் பண்ணணும். இது வந்து கொஞ்சம் பெய்டு வெர்ஷனுக்கு கொடுக்குறான், அதனால ஃப்ரீ வெர்ஷன்ல தெரியாது. பட் கோடெக்ஸ்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ரெபாசிட்டரி கனெக்ட் பண்ணிக்கும். இல்ல நீங்க டெர்மினல்லையும் பண்ணலாம். நீங்க என்ன எடிட்டர் விஷுவல் ஸ்டுடியோ யூஸ் பண்ணீங்கன்னா அதுலயே கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா
ஸ்ட்ரைட்டாவே அது உங்க ரெபாசிட்டரியிலே கோடு சேஞ்ச் பண்ணும். ஓகே ஓகே. என்னவோ இருக்கு. ஆமா இது ஒண்ணு. ஆனா நான் இது யூஸ் பண்ண மாட்டேன் சார். நான் வந்து கர்சர் தான் யூஸ் பண்ணுவேன். ஓ கர்சர்ல எல்லாமே பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. அப்போ ட்ரை பண்ணி பார்க்குறோம்மா. ஆமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரோக்ராமிங்க்கு வந்து இப்பனா நான் வந்து ப்ரோக்ராம்க்கு யோசிக்கிறதே இல்லை சார். நான் இப்ப எப்படி நம்ம ஐடியா மட்டும் ஓப்பலுக்கு பண்ணோம், அதே ஓகே மாதிரி காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷனுக்கு ஐடியா மட்டும் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். எனக்கு கோட் அடிக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த கர்சர் தான். ஓ எல்லாமே பண்ணுவேன். இப்ப பாருங்க ஒரு டாக்குமெண்டேஷன் பண்றதுனா கூட நான் டைப் அடிக்கிறது இல்ல. அதுக்கு வந்து ஒரு ப்ரீ ரெக்வசிட் இதுன்னு சொல்லிட்டு இதுகிட்ட தான் கொடுக்குறேன் எல்லாமே. ஓகே ஓகே. எதுவுமே இது நான் வந்து கோடாக்ஸுங்களா இல்ல இது கர்சர். கர்சர்? ஓகே ஓகே கர்சர்ல வந்து நீங்க என்ன வேணா யூஸ் பண்ணலாம். GPT-5 கிளாடு என்ன ஓகே. மாடல் வேணா யூஸ் பண்ணலாம். நான் GPT-5ம் சானட்டும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்குவேன். கர்சருங்கிறது ஒரு ஆப்பா? ஆமா சார், கர்சருங்கிறது டெவலப்பர் ஆப் சார். அதுவே எல்லாமே பண்ணி கொடுத்துரும். நான் இப்ப இப்ப அது அது வந்து 5000 லைன் கோடா இருக்கட்டும், 50,000 லைன் கோடா இருக்கும், அதுவே அடிச்சு கொடுத்துரும். ஆமா இதுனா நான் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஃபார்ம், இது எல்லாருக்கும் தேவைப்படாதுங்கிறனால நான் யூஸ் பண்ண ஓகே. வேண்டாம், குழப்ப வேண்டாம். ஆமா எல்லாத்தையும் சொல்லி குழப்ப வேண்டாம். ஆமா நம்ம அதனால தான் நான் இதை காட்டல. அவரு கேட்டாரு இல்ல explicit-ஆ, இல்ல அதுக்காக நான் சொன்னேன். எனக்கு என்ன தேவைக்காக இருக்குன்னு கேட்டது சொல்றேன். நான் சார். நான் எனக்கு என்னென்ன இருக்கு தேவைக்காக அப்படின்னு கேட்டது. சொல்லி தரதாங்க. குட் கொஸ்டின்ஸ். ஏதாச்சும் கொஸ்டின் ஆரம்பம் இதுல சார், இல்ல, வாங்க. இதுல சார் இல்ல. சதீஷ் சார், இப்போ எனக்கு சதீஷ் ஒரே ஒரு கேள்வி. சொல்லுங்க இப்போ சார். எனக்கு யூடியூப்ல இருந்து வந்து எனக்கு வந்து தியாகராஜர் பாகவதர் பாடல் மட்டும் வேணும். அந்த மாதிரி தனியா ஒரு லிஸ்ட் எடுக்க முடியுமா? அந்த மாதிரி முடியும் சார். முடியும். அது இயர் வைஸா எடுக்க முடியுமா? இயர் வைஸாவா? அது நம்ம ஆப் நம்ம ஜெனரேட் பண்ணிக்கலாம். பட் நீங்க கேட்டதை உடனே பண்றதுக்கு ஒபால் ஆல்ரெடியே இருக்கு. நீங்க சொன்ன அதே இது ஆல்ரெடி இருக்கு. இருங்க நான் காட்டுறேன். திருப்பி ஷேர் பண்றேன் ஸ்கிரீனை. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல எக்ஸாக்ட் யூஸ் கேஸ் அவங்க ஆல்ரெடி ஷேர் பண்ணிருக்காங்க. பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட். பிளேலிஸ்ட் அது வந்து இப்போ நாம சாதாரணமாகவே இதில் நம்ம யூடியூப்ல வந்து நம்ம போனோம்னா தியாகராஜ பாடல் போட்டாலே அது வந்து லிஸ்ட் வருது அதுலயே. ஆனா இதுல வந்து அதான் எனக்கு வரேன். இருங்க அதை நம்ம இது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த ஆப் நீங்க இது இருக்கு, ஆனால் நீங்க சொன்னது ஆல்ரெடி அங்க இருக்குங்கிறதுனால அப்படி பண்றேன். எனக்கு ஒரு ஸ்பெல்லிங் தெரியாது. தியாகராஜ தட்ஸ் ஓகே. தியாகராஜன் போட்டுருங்க, ஃபுல்லா போடணுமா? எம்கே டீம் போடணும். இருந்தா அது குழப்பிக்கும் சார். நான் ஃபுல் நேமே கொடுத்துருவேன். எம்கே தியாகராஜன். அவரே சிங்கரும் கூட இல்ல? ஆமா ஆமா அவரே பன்முகம் அவரு. ஓகே இப்ப நான் வந்து ஒரு வருஷம் சொல்லுங்க சார். 1955ல பாடியிருக்காரா? 55 இல்ல 55க்கு முன்னால கூட இல்ல, ஒரு 55 வச்சுக்கலாம். ஒரு வருஷம் 1950க்கு மட்டும் நான் கொடுக்குறேன் லிஸ்ட். ரைட், ஒரு வருஷம். இது வந்து இவங்க கொடுத்துருக்க ஆப். அதில் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் 1950ன்னு. இல்லைன்னா நம்மளே மாத்திக்கலாம். சரி ரைட் ஓகே. தியாகராஜ பாகவதர் வருட வாரியா நீ பாட்டு லிஸ்ட் தனித்தனி லிஸ்ட் கொடுன்னு சொன்னோம்னா அது நம்ம ஆப் அது மாதிரி நீங்க இன்புட் கொடுத்து ஜெனரேட் பண்ணிக்கலாம். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சார். ஒபால் போயிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு லேப்டாப் இருக்கா சார் இல்ல மொபைல்? லேப்டாப்ல தான் நான் பார்க்குறேன், லேப்டாப்ல. ஓகே அப்ப லேப்டாப்ல நீங்க ஒபால் போயிட்டு லாகின் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ப்ராம்ப்ட் உங்களுக்கு என்ன தோணுதோ ஃபர்ஸ்ட் சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணுங்க. பெருசா ஸ்டார்ட் பண்ணிடாதீங்க. இல்ல சிம்பிள் தான், ரொம்ப சிம்பிளா ஸ்டார்ட் பண்ணி வந்தீங்கன்னா நீங்க நினைச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகே ஓகே. இது இல்ல சார், நிறைய பண்ணுது சார் எக்கச்சக்கமா. இப்ப பாத்தீங்கன்னா நான் ஏதாவது கெமிக்கல் ஃபார்முலா, இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் என் பையனுக்கு வந்து நான் இப்போ ஒரு வைப்ஸ் வாங்கினேன். அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின வைப்ஸ் போடும்போது அவனுக்கு டைப்பர் ரேஷ் வரல. நடுவுல இன்னொருத்தங்க யாரோ கிஃப்ட் பண்ணாங்கன்னு அந்த வைப்ஸ் யூஸ் பண்ண 3வது நாளே ரேஷ் வந்துருச்சு. அப்ப என்ன சேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா வைப்ஸ் மட்டும் தான் சேஞ்ச். நான் என்ன பண்ணேன், 2 வைப்ஸோட இன்கிரீடியன்ட் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்னு வந்து ஆர்கானிக்கா, அதுல வந்து ஆல்கஹால் அது மாதிரி எதுவுமே இல்லையா. இன்னொன்றுல இந்த ஆல்கஹால் சேர்ந்துருக்கு, இதுதான் டிஃபரன்ஸ், இது மேபி ஒன் ஆஃப் த ரீசன் சொல்லி அது சொன்னிச்சு. அதே மாதிரி நான் பழைய வைப்புக்கு ரிவர்ட் ஆனோன்னு 2-3 டேஸ்ல ரேஷ் போயிடுச்சு.
கெமிக்கல் ஃபார்முலால இருந்து எல்லாமே வருது சார். மன்மத லீலை அது யூடியூப் வந்தது. அப்புறம் சிந்தாமணி எனக்கு தெரியாத இதெல்லாம் 1950 நம்ம வெரிஃபை பண்ணோம் பின்னாடி. 57 அது அது நம்ம 50 57 இருக்கிறதெல்லாம் கொடுக்குறோம். ஆமா எல்லாமே லிஸ்ட் எல்லாம் சேர்ந்து வருது 50 50களில் இருப்பது. ஆமா, அப்ப அதை நம்ம ரிஃபைன் பண்ணோம். இது இந்த பாட்டு 1950 நீ ஏன் தப்பா கொடுத்தேன்னு. இவனோட இதுல பண்ண முடியாது. இது வந்து ஒப்பாலோட ஃப்ரீ ஆப், அவனே கிரியேட் பண்ணுது. நம்ம ஆப் டிசைன் பண்ணீங்கன்னா அதுல போய் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதெல்லாம். ஓகே ஓகே. இப்ப லிஸ்ட் வருது இப்ப நமக்கு. ஸோ இது என்ன சூப்பரா பண்ணுதுன்னு நான் சொல்லிடுறேன் சார். ஒரு யூடியூப் வீடியோ எடுத்து அனலைஸ் பண்ணணும்னா சூப்பரா பண்ணுது. ஓகேவா? அப்புறம் உங்களோட ஐடியாஸை வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணணும். இப்போ வந்து ஒரு எஜுகேஷனுக்காக இந்த ஐடியாவை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணணும்னா சூப்பரா பண்ணுது. அப்புறம் ஒரு பெரிய ரிப்போர்ட்டை டைஜஸ்ட் பண்ணணும்னாலும் டைஜஸ்ட் பண்ணி சம்மரி கொடுக்குது. அப்புறம் ஜெனரல் கூகுள் எதுனா சூப்பர் லிங்க் சர்ச் பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி வேலைகள்லாம் நல்லா பண்ணுது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பரா பண்ணுது. இப்போதைக்கு நான் ஒப்பாலில் பார்த்து கற்றுக்கிட்டது இதுதான். இதெல்லாம் நல்லா பண்ணுது. இல்லைன்னா நம்ம இன்னும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனால தான் இது எக்ஸ்பெரிமெண்ட்ல இருக்கு. இன்னும் ஃபுல் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணல. இப்போ நம்ம இந்த மாதிரினா ட்ரை பண்ண இது தப்புன்னு நம்ம சொல்றோம்ல, அதெல்லாம் வச்சு இந்த ஒப்பாலோட ப்ராடக்ட் பீப்புள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பெட்டர் பண்ணி நமக்கு தருவாங்க. அப்ப இன்னொரு ஒரு 6 மாசம் கழிச்சு பார்க்கும்போது இதோட பெட்டரா இது நமக்கு நல்ல யூஸ்ஃபுல்லா ரிஃபைன் ஆயிருக்கும். ஆமா. சரி, கொஞ்ச 6 மாசம் வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆமா, நம்ம முன்னாடியே பண்ணிடுவோமா எல்லாமே ட்ரை பண்ணி, அதனால அது அப்பப்போ ஷேர் பண்ணிடுறது. எதுக்கு ட்ரையல்னா நம்ம இந்த ட்ரையல்ல தான் பல விஷயங்கள் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆமா, நம்ம ட்ரையல் பீரியட்ல தான் நம்ம எங்கெங்க தப்பு வருதுங்கிறத வந்து அவனுக்கு ரெக்கார்ட் ஆகி போயிட்டே இருக்கும் வந்து இல்லையா? ஒன்னு அது. ரெண்டாவது ட்ரையல் பீரியட்ல தான் நிறைய இதை ஃப்ரீயா கொடுப்பான். இப்ப எனக்குன்னா பாத்தீங்கன்னா இமேஜ் அன்லிமிட்டடா இது ஜெனரேட் பண்ணுது. இப்ப நான் ஜெமினில போய் ஜெனரேட் பண்ண சொன்னா 10வது இமேஜுக்கு மேல நீ காசு கொடுன்றோம். அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு. இப்ப ட்ரையல்ல அவன் எக்ஸ்பெரிமெண்டா விடும்போது எல்லாருக்கும் எல்லாத்தையும் அது பண்ண அலோவ் பண்ணுது. அதனால ஸ்டோரிஸ்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ இமேஜ் ஜெனரேட் பண்ணி தருது. அத்தனை இமேஜ் பாத்தீங்கன்னா ஒரு 40 இமேஜ் 28 இமேஜ் இருந்தது. 28 இமேஜ் நான் ஜெனரேட் பண்ணணும்னா நான் 3 நாள் வெயிட் பண்ணும். 10 சொல்லுங்க சார். கோபாலரத்னம் சார் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சதீஷ். நல்லா இருந்தது இன்னைக்கு எல்லாமே ஏஐ பற்றி அப்டேட் அருமை. ஸோ டே பை டே வந்து இந்த ஏஐடைய வளர்ச்சி அபரீதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது எங்கே போய் நிற்கான்னு தெரியாது. ஸோ பெரிய அளவுக்கு இருக்கு. ஸோ மாமியார் இடத்துல நல்ல பேர் வாங்கணும்னா இந்த ஏஐ ஆப்பெல்லாம் கற்றுக்கணும் போல இருக்கு. ஸோ ஆர் இன் லேர்னிங் ப்ராசஸ். ஸோ இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நிறைய யோசனை பண்ணிட்டே இருந்தேன். ஆக்சுவலா இது கோபால், GOPAL ஜி எடுத்துட்டு கோபால் போட்டிருக்காங்க. ஸோ ப்ராபலி இதை டெவலப் பண்ண ஒரு பேர் கோபாலா இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஜெனரேட் ஐடியாஸ் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் இது. ஸோ இது நமக்கு கிடைச்ச ஒரு ஜீனி மாதிரி. ஸோ வி கேன் ஜெனரேட். என்னுடைய கேள்வி வந்து இந்த ப்ராம்ப்டை கொடுத்து ஒரு 5 நிமிஷம் வீடியோவை இதர் கார்ட்டூனாவோ இல்லை ரியலிஸ்டிக்காவோ செய்ய முடியுமா? அதே மாதிரி நம்மளுடைய வாய்ஸையும் டூப்ளிகேட் பண்ண முடியுமான்றது என்னுடைய கேள்வி. வாய்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணல சார். நான் ட்ரை பண்ணி பார்த்து சொல்றேன். அதே மாதிரி வீடியோ ஜெனரேஷன் நான் இன்னும் பார்க்கல. ஏன்னா வீடியோ இப்போ நான் ஜெனரலா என்ன பார்த்தேன் அப்படின்னா, நான் பே பண்ணாலே எனக்கு வந்து 50 செகண்ட் வீடியோ ஜெனரேஷன் தான் வருது ஒரு மாசத்துக்கு. ஏன்னா அதுக்கான ரிசோர்சஸோட விலை ஜாஸ்தி. ஸோ அதனால மோஸ்ட்லி வீடியோ வராது, இமேஜ் வரும். டெக்ஸ்ட் ப்ராசஸிங் நல்லா பண்ணுது. மேத்தமெட்டிக்கல் கம்ப்யூட்டேஷன், அந்த ஜெனரல் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் வேல சொல்லி கொடுக்கும். இப்போ அடுத்து நான் என்ன ட்ரை பண்ண போறேன்னா, மேத்தமெட்டிக்ஸை வந்து சோட்டா பீம் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், அப்புறம் பெப்பா பிக் வந்து ஃப்ராக்ஷன் சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரினா அடுத்து நான் ட்ரை பண்ண போறேன். வெரி குட். தேங்க்யூ சார். ஆமா, தேங்க்யூ. இல்ல சதீஷ், இப்ப நம்ம வந்து கூகுள்ல போனாலும் we are getting the answer இல்ல. இப்ப வேள்பாரி சொன்ன மாதிரி
அதை வந்து நான் போய் கேட்டேன்னா ரிலேட்டட், நான் போய் கேட்கவே வேண்டாம், வேள்பாரின்னு போட்டாலே அதுக்கு அடுத்தது அதே சஜஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். கரெக்ட் கரெக்ட், அதுதான் பண்ணலாம். அது இப்ப அந்த ஆப்போட வேலை வந்து, அந்த ஆப்போட கோல் வந்து என்ன, இந்த புக்கோட ஈக்குவலண்டா இருக்க புக்ஸ் எடுத்து கொடு அப்படிங்குது. ஓகே, அதை வந்து நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஏற்கனவே ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி ஆல்ரெடி பண்ண வெப்சைட் லிங்க்ஸ்னா இருக்கும், அதுல போய் எடுத்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆப்போட கோல் ரொம்ப சிம்பிள், அதனால கூகுளே சால்வ் பண்ணிடுது. ஓகேவா? ஆனா இப்ப நான் ஜெனரேட் பண்ணேன்ல ஒரு ஆப், எனக்கு தேவையான மாதிரி, அது வந்து எங்கேயுமே கிடையாது இல்ல. எனக்கு தேவை, நான் இப்போ ஒரு 10 டிக்டேஷன் வச்சிருக்கேன், அதை நான் சொல்லி கொடுக்கணும், இதை கொடுத்துட்டு ஃபீட் பண்ணி அதுவே டெஸ்ட் பண்ணுதுங்கும் போது இட் இஸ் மச் பெட்டர் ஃபார் மீ, ரைட்? அதை வந்து கூகுள் கொடுக்காது. ஸோ அந்த மாதிரி நம்ம ஆப் தான் நம்ம போய் பார்க்கணும். இந்த சிம்பிள் ஆப்ஸ் பார்த்தோம்னா when we compare it will be already existing. யூனிக் ரிக்வயர்மெண்ட் பொறுத்து அது மாறுதுன்னு நினைக்கிறேன். ஆமா யூனிக் ரிக்வயர்மெண்ட். ஓகே, ஒரு கூகுள்ல வந்து ரெடிமேடா இருக்குது, நாம் வந்து டெய்லர் மேடுக்கு வந்து போறோம், அது அவ்வளவுதான். அந்த மாதிரி கரெக்ட். சிலது கூகுள்ல இருக்காது, அதை நம்ம தான் பண்ணணும். அதுவும் நான் சொல்ல வந்தேன் ரெண்டா கடைசியா. கோபால் ரத்னம் சார் சொன்ன மாதிரி அது கோபால்ல இருந்து வந்தது இல்ல சார். ஓப்பல்ங்கிறது அது ஒரு ஸ்டோன் இருக்குல்ல, இருக்கலாம். அதுக்கு என்ன வேணா சொல்லுங்க. ஆமா, ஓப்பல்ல ஒரு ஸ்டோன் இருக்கு சார், ப்ளூ கலர்ல இருக்கு சார், ஒரு லைட் ஒரு மாதிரி. இல்ல ஞாபகம் இருக்கு, ஓப்பல் சாட் ஜிபிடி கிட்ட கேளுங்க, எப்படி இந்த நேம் எப்படி அரைவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. ரொம்ப சீக்ரெட்டா இருக்கும் சார், மட்டும் யாரும் சொல்ல மாட்டாங்க எப்படி அரைவ் ஆனோன்னு. நான் ஒரு பேச்சை கொடுத்து அத வேர்டா மாத்தி தர சொன்னேன். என் பேரை போட்டு கொடுத்தாரு. ஆனா ஏகப்பட்ட தப்பு, அதை திருத்துறதுக்குள்ளார இதுவே ஆயிடும் போல இருக்கு. அதாவது ரெண்டுலயும் சேர்த்து. அதான் சார், நீங்க கொடுத்த ரெக்குவயர்மெண்ட் என்ன பாத்தீங்கன்னா வாய்ஸ் டு டெக்ஸ்ட். ஓகேவா? வாய்ஸ் டு டெக்ஸ்ட்ல வந்து நீங்க சாட் ஜிபிடி கொடுத்தீங்கன்னா 95% அக்யூரேட்டா தரும். ஓ, வாய்ஸ் டு டெக்ஸ்டா இருக்கு பேரு. நீங்க கொடுத்த ரெக்குவயர்மெண்ட் பேர் வந்து வாய்ஸ் டு டெக்ஸ்ட். நீங்க வந்து அந்த பையன் எதை போட்டாருன்னு தெரியல. சரி, சாட் ஜிபிடி வந்து 95% தரும். ஓ, ஓகேவா? ஜெமினை வந்து ஒரு 90% அக்யூரசி கொடுக்குது. இதை விட்டுட்டு நம்ம ஜெனரல் ஆப்ஸ் அவைலபிள் போய் பண்ணோம்னா அதோட அக்யூரசினா ரொம்ப கம்மியா இருக்கும், 75-80. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த அக்யூரசி ஏன் கம்மியாகுது அப்படின்னா நம்மளோட ப்ரொனன்சியேஷன் அதை வந்து அந்த ஜெனரல் மாடல் வந்து புரிஞ்சுக்க முடியாது. சாட் ஜிபிடி அண்ட் ஜெமினி ஹேவ் a better capability அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு. இல்ல ஒரு மணி நேர பேச்ச கூட டெக்ஸ்டா மாத்தி கொடுக்குமா? மாத்தி கொடுக்கும் சார். இப்பதானே நம்ம பண்ணோம், இப்ப ஸ்டீபன் சார் பேசின மாஸ் சைக்காலஜி அது சம்மரைஸ் பண்ணி கொடுத்ததுல இங்கிலீஷ்ல. அவர் தமிழ்ல சொன்னத இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி எனக்கு டப்பா டப்பாவா போட்டு 8 டாபிக் சம்மரி கொடுத்து அதுக்கு எனக்கு குயிஸே கொடுத்துச்சு அது. கரெக்ட். அவர் கொடுத்த மாஸ் சைக்காலஜி வீடியோ தானே நம்ம இன்புட் கொடுத்தோம். ஆமா, URL தானே சம்மரி பண்ணிச்சு. சோ இப்ப யூடியூப் வந்து அவனோடதே, அதனால ஈஸியா இன்டகிரேட் பண்ணிட்டான். இந்த ஓப்பலோட யூடியூப் அதெல்லாம் இதோட எல்லாமே கூகுள்ல. ரைட். குட். வேற யாராச்சும் क्वेश्चंस? சக்கரமணி சார். அனைவருக்கும் வணக்கம். மிஸ்டர் சதீஷ் நல்ல அருமையான முறையில எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சம் ஆஃப் த ஏஐ நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால தான் நான் இன்னும் இது பண்ணல. ஓகே, கோபால் வந்து புதுசாக தான் இருக்குது. கோபால் ரத்னம் சார் சொன்னது வந்து அது வந்து கோபால் COBOL, அதுலேருந்து இது வரல. காமன் பிஸ்னஸ் ஓரியன்டட் லாங்குவேஜ், அது அந்த காலத்தோட ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது இது கோபால் வந்து நியூ நேமா இருக்குது, இவங்க இது பண்ணுது. அவுட் அரைவ்னு தெரியல. பட் ஓகே, இது இஸ் ஒன் ஆஃப் த ஆப்ன்றது சஜிஸ் நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஒரு லேமன் ஸ்டாண்டர்டுக்கு நல்லாவே இது பண்ணாரு. இட்ஸ் வெரி நைஸ். ட்ரை பண்ணி பார்க்குறேன். வெரி சும்மா உங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு ஐடியா தோணும் சார், அப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு நான் வந்துட்டு ஜெமினியில் வந்து படம் வரையறதுக்கெல்லாம் இது வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஜெமினி நல்லா ஹெல்ப் பண்ணுது. அடுத்தது வந்து டீப் சீக்னு ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் அது ரொம்ப ஏதாவது சின்ன தப்பு பண்ணிட்டா ஐ எம் வெரி சாரி, ரொம்ப அப்பாலஜி வாங்குற மெத்தட் நான் ரொம்ப ரசிச்சு பார்ப்பேன்.
இல்ல நான் இப்படி கேட்டேன், இப்படி சொல்லிட்டா போதும், ரொம்ப அப்பாலஜி வாங்குது. வெரி சாரி, வெரி சாரி, ஐ வில் ரெக்டிஃபை மை மிஸ்டேக் அப்படி இப்படி சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. சார் அது சைனாக்காரன் சார், சைனா சைனா சைனாக்காரன் சார், சார் சைனா அது சைனாக்காரன். அவன் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட், இது ரொம்ப கம்யூனிசம் பாக்குறான்ல, ரொம்ப அதனால ரொம்ப மரியாதை நல்லா கொடுக்குது. ஐ மீன் டீப் சீக்குங்கிறதுடைய மீனிங்க்கு தகுந்த மாதிரி ரொம்ப தேடி பிடிச்சு கொடுக்குது. சாட் ஜிபிடி நான் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன். பட் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறதுல டீப் சீக் அண்ட் ஜெமினி, பெர்ப்ளெக்சிட்டி அதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். அது இல்லாது ஒரே ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டால், ஃப்ரீயாக இருக்கிற வரைக்கும் நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். சார்ஜபிள்னு வரும்போது தான் கொஞ்சம் ஐ மீன் அது பார்க்க வேண்டிய வருது. சார் இந்த பெர்ப்ளெக்சிட்டி அவனே வந்துட்டு நீங்க பெர்ப்ளெக்சிட்டி யூஸ் பண்றீங்கன்னா சார், உங்கள்கிட்ட ஏர்டெல் இருந்தா பெர்ப்ளெக்சிட்டியோட பெய்டு வெர்ஷன் ஃப்ரீன்னு சொன்னாங்க இந்தியால. அது இந்தியன், நம்ம இந்தியன் பண்ணது, இந்தியன் நம்ம ஆள் தான் பண்ணி. ஆமா, ஏர்டெல் வச்சிருந்தீங்கன்னா ஏர்டெல் உங்களுக்கு ஃப்ரீயாவே பெய்டு வெர்ஷன் கொடுக்குறான்னு சொல்லி பூபதி சொல்லிட்டு அரவிந்த் சீனிவாசன் தான் அவர் நம்பர் 3வது பணக்காரர். ஏர்டெல் ஜியோ வச்சிருக்கேன். ஓகே, ஜெமினி வந்துட்டு இப்ப நான் வந்துட்டு இந்த காலையில சில பிக்சர் போடுறேன் பாருங்க, குட் மார்னிங் சொல்லி, அந்த பிக்சர்ல ஜெமினில ட்ரா பண்ணது தான், ஜெமினி வரைக்கும் கொடுத்தோம். கரெக்டா ஸ்பெசிஃபிகேஷன் கிளியரா கொடுத்தோமா? ஜெமினி கிடையாது சார், ஜெமினாய். It should be pronounced as Gemini. It's not Gemini. Everybody, எல்லாருமே Gemini read பண்றாங்க. Gemini கிடையாது, Gemini. அது கொஞ்சம் நம்ம அது தமிழ்ல ஜெமினின்னு எழுதுது, தமிழ்ல ஜெமினின்னு எழுதுது, அதனால நம்ம எல்லாம் அப்படி சொல்லிட்டேன். இல்ல நம்ம ஆளுங்க அது ஜெமினி ஆக்கிட்டாங்க, அது வேற விஷயம். இல்ல அதுவே டைப் பண்ணி வர்றதே ஜெமினின்னு வருது, அது ஜெமினியை கேளுங்கள்னு சொல்லுது அது. அதனால நினைச்சேன் இப்ப நீங்க ஜெமினின்னு சொல்லணும்னா அது புரியுது. நம்ம கத்து கொடுத்துட்டேன் சார், வேற ஒண்ணும் இல்ல சார். அது இப்ப எல்லாருமே சாதாரணமா யூஸ் பண்றாங்க சார். இப்ப பாத்தீங்கன்னா என்னோட அம்மா, என்னோட மதர் இன்லாவே பாத்தீங்கன்னா டைப் பண்ண சோம்பேறித்தனம் பண்றாங்க. இப்ப ஜெமினி ஆடியோ வந்துடும்னா அதுகிட்ட ஆடியோல கேக்குறாங்க. அது சோம்பேறித்தனம் எல்லாம் கிடையாது, டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க, டெக்னாலஜி ஃப்ரெண்ட்லி. சந்தோஷப்படணும், அவ்வளவுதான். பயன்படுத்துறாங்க, நல்லா யூட்டிலிட்டி பயன்படுத்துறாங்க சார். அதுக்கு தானே வருது, டெக்னாலஜி வர்றது அதுக்கு தானே. நம்ம எப்படி பயன்படுத்துறோம்ன்றது தானே முக்கியம். சரி, நம்ம எல்லாம் இருக்குது ஆல்வேஸ் நல்லது தானே சார். சார் நேத்து பாருங்க, பிரமாதமா ஒரு பாட்டு போட்டிருக்காரு, எனக்கு நான் பார்க்கவே இல்லை. சாரி சார், நான் பார்க்கவே இல்லை சார். தவறா நினைச்சுக்காதீங்க. இல்ல சார், இல்ல சார், அப்டேட் பண்ணிக்கிறது எப்பவுமே நல்லது தானே சார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. நான் ஒரு தேங்க்ஸ் லெட்டர் போட்டேன், யாரெல்லாம் படிச்சீங்க? நான் படிச்சேன் சார். தேங்க்யூ. ஓகே, சூப்பர், அருமையா இருந்தது சார். சந்தோஷம். அது கொஞ்சம் போன வருஷமே நான் ஒரு லெட்டர் போட்டேன், கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்றதுக்காக, நம்மளோட தாட்ஸ் போடலாம் அப்படின்னு. இல்ல இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் லெட்டரா வந்து பர்த்டே விஷஸ்க்கு வந்து தேங்க்ஸ் லெட்டர் போட்டது நான் பாக்குறது தான் ஃபர்ஸ்ட் டைம். நான் லாஸ்ட் டைமே போட்டேன் சார், போன முறையும் போட்டேன். அது அது வேற மாதிரி டிராப் பண்ணேன், இது வேற மாதிரி டிராப் பண்ணேன். சிக்னேச்சரோட வந்து லெட்டர் போடுறதுன்றது ஜெனரலா வந்து வாட்ஸ்அப்ல போட்டோம்னா என்ன பண்ணுவாங்க சார், அதுதான் சார் மைண்ட் மைண்ட். இல்ல கொஞ்சம் வித்தியாசம். ஒரே ஒரு கிளாரிஃபிகேஷன் சதீஷ், சொல்லுங்க சார். வாய்ஸ் டு டெக்ஸ்ட் எந்த ஆப் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது? வாய்ஸ் டு டெக்ஸ்ட் லைவ் ChatGPT ஓரளவுக்கு ஜெமினி பண்ணுது இப்ப. ஓகே, லைவாவே ஐ மீன் ஆல்ரெடி இருக்கிற லைவ் வந்து. ஓகே சார், அதுக்கு நீங்க வாட்ஸ்அப்லயே இருக்கு சார், அதுவே கூட யூஸ் பண்ணலாம். இல்ல வாட்ஸ்அப்ல இருக்கிறது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி, வேகமா பேசுற மாதிரி எடுக்க மாட்டேங்குது. டேஷ் தமிழ் அப்படின்னு ஒண்ணு இருக்குது, அத நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா, டேஷ் தமிழ்னு இருக்கிறத போட்டுக்கிட்டோம்னா இங்கிலீஷ்ல மாத்திக்கலாம், கையால எழுதிக்கலாம், சொல்றத அது வந்து எழுதும், எல்லாமே இருக்குது அதுல. சரி அமுதாமா, உங்களோட வாய்ஸ் டு டெக்ஸ்ட் வந்து நான் வெரிஃபை பண்றேன். நீங்க இப்ப தமிழ்ல ஒரு கேள்வி கேளுங்க, இது எப்படி பதில் சொல்லுதுன்னு பாப்போம். ஓ, அங்க கேக்குறதுக்கா? சும்மா கேளுங்க, நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓ
இல்ல அமுதம்மா, அதுக்கு முன்னாடி என்னது வாய்ஸ் தமிழா? அமுதம்மா சொல்லுங்க, வாய்ஸ் தமிழா? டேஷ் தமிழ், டேஷ் DASH. ஓ டேஷ் டேஷ் தமிழ். DASH டேஷ் தமிழ் அப்படிங்கிற அதை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சரி. எளிமையா நான் எல்லாமே சொல்றதுதான், எதுவுமே டைப் பண்றதே கிடையாது. எல்லாத்தையும் சொல்லுவேன், அது தானா டைப் பண்ணிக்குவேன். எழுத்து பிழை இருந்தா மாத்திரம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்குவேன். மற்றபடி எல்லாம் தமிழ்லயே போட்டுக்குவேன். கையால எழுதணும் அப்படின்னு எழுதுனாதான் தப்பு தப்பா அந்த கணக்கு. நம்ம நாராயணமூர்த்தி சாருக்கு கணக்கு போடும்போது ஈக்குவல் டு போடுறதுக்கு முன்னால அதுவே ஒரு கோடு போட்டுக்கிட்டு நகர்ந்துக்குது. அந்த ஈக்குவல் டு போடுறதுக்குள்ள அதுக்கு தாங்க முடியல. அதனால அதை எடுத்துட்டு அப்புறம் நம்மள அதை மட்டும் நம்ம டைப் பண்ணிக்கணும், முக்கியமான விஷயம். சரி, போன்ல பண்றீங்களா கம்ப்யூட்டர்ல பண்றீங்களா டேஷ்? போன்ல தான் சார் அந்த டேஷ் இது வச்சிருக்கேன், கீபோர்டு. சரி, நான் பாக்குறேன். கம்ப்யூட்டர்ல பண்ணும்போது நான் தமிழ் டெக்ஸ்ட் ஒண்ணு வச்சிருக்கேன். நான் தான் சொன்னேனே ஏற்கனவே, குரு அப்படின்னு ஒரு தமிழ் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன். அதுல போய் நம்ம சொன்னோம்னா சொல்ல சொல்ல அது ரொம்ப அழகா எழுதுது. நானா வேறுபாடு, ராழ வேறுபாடு, லாழ வேறுபாடு எல்லாமே அது சரியா கொடுக்குது. குருன்னு ஆப்பா? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம பேசணும்னா கரெக்டா கொடுக்கும். இடையில யாராவது குறுக்க மறுக்க பேசினாங்க அப்படின்னா அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி அதையாவது ஒண்ணு கொடுத்துரும். அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படியே அதை காப்பி பண்ணி டிரான்ஸ்லேட் டு எனி லாங்குவேஜ் போட்டோம்னா அதுல அதை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். அதுல என்ன பிழை இருக்கு அப்படிங்கறத நம்ம படிச்சு பார்த்து அதுல ஏதாவது தவறுகள் இருந்தா திருத்திக்கலாம். சில சமயம் அந்த டிரான்ஸ்லேட் தப்பு தப்பாவும் பண்ணுது. அதை நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா அதை எந்த இடம் சரியா இருக்கு அப்படின்னுட்டு நம்ம திருத்திக்க முடியுது. அததான் ரொம்ப அதிகப்படியா பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. அதுதான் என்னோட மதிசூடிக்கு நான் அதிகமா பயன்படுத்துறது. அதுதான் எனக்கு சூப்பர். எழுதும் போது வர சிந்தனை காட்டிலும் பேசும் போது வர சிந்தனை ரொம்ப குறைவு. எனக்கு அது வாயில சொல்லி அது வேலை வாங்கணும்னா என்னோட சிந்தனை சரியா ஒர்க் பண்றது இல்லை. அது ரொம்ப சரி, ரொம்ப சரி. அதே பிரச்சனை தான் சார் அடிக்கும் போது, எனக்கும். டைப் பண்ணும் போது, இல்ல எழுதும் கல்யாணி, போது என்னோட சிந்தனை இல்லம்மா, சார் சொல்ற மாதிரி தான் எனக்கும் பிரச்சனை. இல்ல கல்யாணி நம்ம எழுதிக்கணுமா, எழுதுனதை டைப் பண்றதுக்கு அதை உபயோகப்படுத்திக்கலாம். அதுக்கு நாங்க நேரா போன்லயே டைப் டைரக்டா போய் எழுதும் போது வர சிந்தனை இது எனக்கு அவசியம் இல்ல. நான் அந்த மாதிரி பண்றது இல்ல. நான் இந்த மாதிரி லேப்டாப்ல அப்படியே டைப் பண்ணும்போது அப்படியே சிந்திச்சுக்கிட்டே அப்படியே பண்ணாதான் சரியா வரும். மற்ற நேரத்துல இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல ஏஐ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் சார். எல்லாருமே அப்டேட்டடா தான் இருக்கும். ஆனா ரொம்ப உபயோகப்படுத்திக்கிறோம் சார். நம்ம வாட்ஸ்அப்புக்கு பேர் எடுக்கணும் அப்படின்னா நான் நகர்த்துறதெல்லாம் இல்ல. பேரை சொன்னேன்னா அது கரெக்டா அந்த பேரை கொண்டாந்து கொடுக்குது. உடனே அங்க போய் போட்டுக்கிறேன். அப்படி அதுக்கு கூட நான் டைப் பண்றதே கிடையாது. எதுவுமே நான் டைப் பண்றதே இல்லை. ரொம்ப ஏதாவது ஒரு முக்கியமா பண்ணணும், வேற சரியா வரலன்னா மட்டும்தான் டைப் பண்ணுவ மாட்டேன். எல்லாம் சொல்றதுதான். பாராட்டுகள் மேடம். இந்த வயசுல இந்த வயசுங்காதீங்க சார். என்ன இந்த வயசு நாம எல்லாரும் ரொம்ப பிரமாதமா அதை பயன்படுத்துறதுல ரொம்ப ஜாக்கிரதையா பேசுங்க. இந்த இளமையா ஏதாவது பண்ண முடியுமான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். பாராட்டுகள் மேடம். அருமைமா, ரொம்ப நல்லதா இருக்குமா. தமிழ் இளமைதான் மேம். தமிழ் எப்பவுமே இளமைதான். தமிழை பேச பேச நமக்கு தமிழை பேசுறவங்க மட்டும் இளமை இல்லை, தமிழை வாசிச்சாலே இளமை வந்துடுது தன்னால. உண்மைதான் உண்மைதான் சார். நம்ம இது போறதுக்கு முன்னாடி சார் நான் சாட் ஜிபிடியோட கேட்டீங்கல்ல தம்பி, கேள்வி கேட்டீங்கல்ல. இருங்க மேம், நான் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் மேம். நான் சாட் ஜிபிடிக்கு உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். அதுகிட்ட கேளுங்க. இது வாய்ஸ் கான்வர்சேஷன், ஓகேவா? ஹலோ சாட் ஜிபிடி, நான் இன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங்ல இருக்கேன். அமுதாமாங்கிறவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு, பதில் சொல்லு. இப்ப அமுதாமாவுக்கு ஒரு வணக்கம் சொல்லு. அருகில் இருக்கிற அமுதாம்மாவுக்கு ஒரு மனம்பூர்வமான வணக்கம். உங்க கேள்வி என்னவோ சொல்லுங்க, நான் உற்சாகமா பதில் சொல்லறேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உதவுறேன். இப்போ முக்கியமா யூடியூப்ல மிக அதிகமாக எல்லாரும் பார்க்கக்கூடிய கருத்துகள் என்ன? சரி,
அமுதா அம்மா கேட்கிற மாதிரி யூடியூப்ல இப்போ எல்லாரும் அதிகமா பாக்குற கருத்துக்கள் என்னன்னு சொன்னா, பொதுவாக ப்ரொடக்டிவிட்டி டிப்ஸ், டே இன் த லைஃப் vlogகள், சின்ன சின்ன DIY ஐடியாஸ், ஹெல்த் ரொட்டீன்ஸ் மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேர் பாக்குறாங்க. அதோட லாங்குவேஜ் பேஸ்ட் லேர்னிங் கான்டென்ட், எஸ்பெஷலி தமிழோட மிக்ஸ் பண்ணி நாலேஜ் ஷேர் பண்றதுக்குன்றது இனி அதிகமா பேர் ரசிக்கிற மாதிரி இருக்கு. மிக நன்றி, மிக நன்றி. உங்களை சந்தோஷமோ தான் எனக்கு மகிழ்ச்சி. வேற ஏதாவது உதவி வேணும்னா சொல்லுங்க, நான் இருந்துக்கிறேன். நான் பிறகு கேட்கிறேன் உங்ககிட்ட. சரியா? தயாரியாச்சு? எப்போ வேண்டாம் என்கிறீங்களோ அப்போ சொல்லுங்க, நாமே அப்படியே தொடரலாம். எல்லாருக்கும் ஒரு நன்றி சொல்லிடு. நன்றி. சரி, எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். உங்க அனைவரின் ஆதர்சனுக்கும் கவனத்துக்கும் ரொம்ப நன்றி. இப்படி தொடர்ந்து உங்க கேள்விகளையும் கலந்துரையாடல்களையும் எதிர்பார்க்கிறேன். அவ்வளவுதான் மேம். இப்படிதான் வந்து என் பொண்ணுக்கு தமிழையும் இம்ப்ரூவ் பண்றேன், இங்கிலீஷையும் இம்ப்ரூவ் பண்றேன். இது என்ன ஓப்பலா? ஓப்பல் இல்லையா அது? சாட் ஜிபிடியோட வாய்ஸ் அசிஸ்டன்ட் சார். பெய்ட் வெர்ஷனா இல்ல? இது பெய்ட் வெர்ஷன்ல தான் இது வரும். இது ஆனா ஜெமினைல ஃப்ரீயா இருக்கு சார். ஆனா என்ன ஆகும்னா ஜெமினைல வந்து நீங்க 3 நிமிடம் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இன்னைக்கு செஷன் வந்து நான் இதோட பிராக்டிஸ் பண்ணல. நான் யூஸ்வலா நான் ப்ரெசென்ட் பண்ணேன்னா சாட் ஜிபிடி கிட்ட நான் என்னோட ப்ரெசன்டேஷனை கொடுத்து ஃபீட்பேக்கே வாங்குவேன். அப்புறம் நான் ரிஃபைன் பண்ணிட்டு தான் நான் வருவேன் ப்ரெசென்ட் பண்ண. இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி நான் இந்த லான்ஜிபிலிட்டி அதிக நாள் வாழ்றது இது மாதிரி பேசுறப்பனா நான் நிறைய ஒர்க் பண்ணுவேன். ஒரு 40 மணி நேரம் ஒர்க் பண்ணும்போது ஃபுல்லா நான் வாய்ஸ் ப்ரெசன்டேஷனே பண்ணுவேன். எல்லாமே பண்ணி இது பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி தான் வருவேன். முடிச்சுக்கலாம் சார். ஆமா, பிரசன்டேஷன் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நாங்க எல்லாரும் சொல்லல, இருந்தாலும் நாங்க தனிப்பட்ட முறையில் சொல்லிடுறோம். ரொம்ப அருமையா இருந்தது. எந்த ஒரு புதிய தகவல் தொழில்நுட்பம் இருந்தாலும் அதை உடனே வந்து நம்ம தளத்துல வந்து சொல்றதுக்கு உங்களை போல ஒரு முன்னேற்பாடான ஆட்கள் இருக்கிறது அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமைக்குரியதா இருக்கிறது. பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஸ்டீபன் சார், உங்களுக்கும் நன்றி. புது கருத்தை உடனே வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வந்து சேர்க்கறதுல வந்து முதன்மையா இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள் சார். நன்றி. உங்க இருவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை நான் பதிவு பண்றேன். அடுத்து வந்து நான் காமெட் பிரவுசர் டவுன்லோட் பண்ணிட்டேன். அது பிராக்டிஸ் பண்ணிட்டு ஏஐ பிரவுசர் பத்தி நம்ம ஒரு வாட்டி பார்ப்போம். அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நார்மல் பிரவுசருக்கும் ஏஐ பிரவுசருக்கும் என்ன வித்தியாசம்னு அடுத்து நான் சொல்றேன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். கணேசன் சொல்லுங்க. கணேசன் வாங்க. சதீஷ், குட் ஒன். சொல்லுங்க மேம். குட் ஒன் சதீஷ். ஆமா மேம், இன்னைக்கு நிறைய